அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நம்ம கருத்தரங்கின் இறுதி நாள் இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில் நிறைய விடயங்கள் நம்ம படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. எனவே அதன் தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். சரி, ஏற்கனவே நம்ம படித்தோம், பார்த்தோம், விளங்கி கொண்டோம். அதன் அடிப்படையில் இன்னும் சில தலைப்புகள், இன்னும் சில விளக்கங்கள் இன்னும் கொடுக்க இருக்கு. பரீட்சை நெருங்குற இந்த தருணத்தில் நம்பிக்கையோடு இணைந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நேரடியாக நம்ம விடயத்துக்கு போவோம். ஓகே, அந்த அடிப்படையில் வினாத்தாள் 2இல் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம்தான் 8வது வினா. சரி, அப்போ 8வது வினா என்பது உங்களுக்கு தெரியும், மொழி வளத்தோடு சம்மந்தப்பட்டது. சரியா, மொழி வளத்தோடு சம்மந்தப்பட்டது தான் 8வது வினா. சரியா, அப்போ இந்த மொழி வளம் நம்ம ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இது வந்து மொழி வளம் இயல்பாக நம்மகிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதுக்குள்ள இலக்கணம், அதே போல் மொழிப்புலமை, நம்மளோட வாசிப்பு திறன், நம்மளோட மொழி தொடர்பான நமது பொதுவான அறிவு, ஒரு 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 பிழையை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல், சரியா, ஒரு விடயத்தை மாற்றி எழுதக்கூடிய திறன் என பல்வேறுபட்ட விடயங்கள் நுணுக்கமாக ஆராயப்படும். உங்களுக்கு அந்த திறமை இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்கே உள்ள கேள்வி. சரியா, எனவே அதனை மையப்படுத்தி 2 புள்ளிகளுக்கு 5 கேள்விகளும் மற்றது சிறுகுறிப்பு ஒன்றும் எழுதணும். அப்போ 5 தர 2 10 ப்ளஸ் 5 15 புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ இதுக்கு ரொம்ப என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அந்த மாடல் அது தெரியும் உங்களுக்கு, இயல்பாக உங்களுக்கு அதை விளங்கி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் போது அதுக்கான விடை வந்து நமக்கு வந்துடும். ஆனால் சில மாணவர்கள் அதை யோசிக்கிறத கடினமாக அதாவது இது வந்து கஷ்டம், இது செய்கிறதுக்கு இலக்கிய வரலாறு செஞ்சிடலாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காணக்கூடியதாக இருக்குது. அப்போ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இலக்கண அறிவு இல்லாது தான். இலக்கணத்தை அதில் என்னதான் மேலே உள்ளதெல்லாம் செஞ்சுட்டா இலக்கணத்தில் சிறுகுறிப்பு எது வரும்னு தெரியாது, அதை எப்படி செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக அந்த கேள்வியை ஒதுக்குறாங்க. ஆனால் இந்த கேள்வியை ஒதுக்குறனால உங்களோட பெருபேரில் ஒரு வீழ்ச்சி அடைகிறத நீங்கள் அவதானிக்க மாட்டேறீங்க. அதான் பிரச்சனை. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு இந்த விடாவை நீங்கள் விடும் பட்சத்தில் மற்ற 2 வினா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதாவது இலக்கிய வரலாறுல 2 கேள்வி செய்ய வேண்டிய ஏற்படும். எனவே பேப்பர் எப்படி வரப்போகுது, என்ன கேள்வி வரப்போகுது நம்ம முன்கூட்டியே முழுமையாக சொல்ல இயலாது. எனவே உங்களுக்கு இலகுவாக உங்களுக்கு தெரிந்த வினாக்களை இலக்கிய வரலாறுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் இதை தொட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அதில் உங்களுக்கு கடினமான வினா வரும் பட்சத்தில், இதையும் நம்ம விடும் பட்சத்தில், அது 2ஐயும் செய்யும்போது சில நேரம் உங்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் எல்லாத்துக்கும் தயாராகிட்டு போகணும். சரி, 8வது வினாவா இலக்கியதெல்லாம் எல்லாரும் தயாராகிட்டு போகணும். அன்றைய நேரத்தில் தான் அந்த பரீட்சை வினாத்தில் வந்த கேள்விகளுக்கு ஏற்பதான் நீங்கள் என்ன செய்ய முடிவெடுக்க போகிறீங்க, 8வது வினா செய்ய போகிறதா இல்லையா. எனவே சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும் என்பதற்கு இணங்க நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், சில சில விளக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சரி, அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் அந்த அந்த இதை செய்யக்கூடாதுன்ட்டு முடிவோடு போகாதீங்க. இதை செய்ய போகிறேன், இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முடிவோடு நீங்கள் போகக்கூடாதுங்கிற அறிவோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் 8வது வினாவை நம்ம தொட போகிறோம். சரி, அப்போ 8வது வினாவில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், பொருள் மயக்கம், வழுக்களை திருத்தி எழுதுறது, செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றுறது, தன்வினை தன் கூற்ற பிறர் கூற்றாக மாற்றுறது, இலக்கண வினாக்கள் இடையிடையில், அதே போல் சிறுகுறிப்பு பகுதி. இதுதான் 8வது வினா. எனவே ஏற்கனவே நான் நினைக்கிறேன் மொழித்திறன் வகுப்பு வந்திருப்பீங்க. சரியா, அந்த மாணவர்களுக்கும் இது இன்னும் கொஞ்சம் பரிச்சயமாகும். அது இல்லாமல் அந்த ஏற்கனவே வந்த மாணவர்களுக்கு புதிதாகும். சரியா, வந்த மாணவர்களுக்கும் சரி, வராத புதிதாக இன்றைய தினம் வந்த மாணவர்களுக்கும் நிறைய கேள்விகள் புதிதாகவும் நான் வச்சுருக்கேன். அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எழுதி எழுதி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரி, 20-30 கேள்விக்கிட்ட இருக்குது. இப்போ இதை நம்ம முழுமையாக தயாராகும் பட்சத்தில் அதில் முழுமையாக புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே அதோட மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இது வந்து இலகு தான், அதை செய்யலாம்ங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் இந்த முயற்சி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே. ஓகே, பாருங்க பிள்ளைகள், இதில் முதலாவது கேள்விக்கு நான் போவோம். பாருங்க, இதில் முதலாவது அமைப்பு அடிப்படையில் நம்ம மிக வேகமாக போகணும். சரி, ரொம்ப நேரம் ஒதுக்க இயலாது. நம்ம என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போவோம். கடகடன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். நீங்களும் நல்லா தயாராக இருக்கணும். ஏன்னா நேரம் நமக்கு குறுகிய காலம் என்றபடியால் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்க வேண்டிய நிலைமைனால மிக வேகமாகவும் விவேகமாகவும் நம்ம போக வேண்டிய அவசியப்பாடு இருக்குது. ஓகே, எனவே பின்வரும் வாக்கியங்களில் உள்ள பொருள் மயக்கத்தை சுட்டிக்காட்டி பொருள் மயக்கம் அற்ற முறையில் எழுதுகிறது முதலாவது கேள்வி. சரியா, பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமான மற்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான அமைப்பு மேற்படி சித்திரவதைகளில் ஈடுபடும் நபர்களை நீதியின் முன் நிறுத்துமாறு அரசை கோரியுள்ளது. இது வந்து ஒரு 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 வாக்கியம். சரி, ஒரு நீண்ட நெடிய வாக்கியம். எனவே இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பொருள் மயக்கத்தை சுட்டி காட்டணும், முதலாவது ஒரு புள்ளி, ப்ளஸ் அதை எழுதணும். சுட்டி காட்டணும் ப்ளஸ் எழுதணும். எனவே யாராவது ஒரு ஆள் சுட்டி காட்டுங்க பார்ப்போம், என்ன பிள்ளைங்கன்னு சுட்டி காட்டுங்க. கொஞ்சம் வாஷிங் மிஷினில் டைம் எடுங்க. ஏற்கனவே மொழித்திறன் வகுப்பு வந்தவங்க அட்ரஸ் பண்ண போகும். ஏற்கனவே நான் தனியாக ஒரு தொடர் செய்யும்போது வந்தவர்கள்.
கிருஷ்ணாந்தனி வேற ஒரு ஆள் மட்டும் தானா? மற்ற ஆட்கள் யாரும் வரலையா? அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, யாராவது சொல்லுங்க பாப்போம். பாருங்க பிள்ளைகள், ஐக்கிய நாடுகள் சபையின் இனங்காண முடியுதா? இனங்காண முடியல சொல்லுங்க. சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகள் வந்து ஐக்கிய நாடுகள் சபை செய்தா இல்லாட்டி நபர்கள் செய்தான்றது பொருள் இருக்கு. வெரி குட். அதாவது இதுல என்னத்தை சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்ய வருது? சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு என்னது, அதாவது அதுக்கு நீதியம் தான் ஒண்ணு துணை செய்ய இருக்கிறது. வருதா அல்லது அதுக்கு அதை செய்யறதுக்கு வருதா? துணை ஆ அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகள் மற்றும் இப்போ இதில் என்ன சொல்ல வாசிக்கும் போது ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கை, அப்போ ஐக்கிய நாடுகள் சபைதான் சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமான மற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுற மாதிரியான ஒரு விஷயம் வருது. ஆனால் அது இல்லை. அது என்ன செய்ய வருதுன்னு கேட்டால், சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமானம் மற்றும் நடவடிக்கைகளுக்கு என்ன செய்யுது? அஹ், பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கோடு போடுறோம். கோடு போட்டால் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம எழுதி தான் நம்ம செய்யணும், இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, முதலாவது இங்கே கோட் போடுங்க. சரியா? சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு எதிரான எதிரான இந்த எதிரான இருக்கு தானே, ரைட். இங்கே கோட் போடுங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு எதிரான திரும்ப இன்னொரு கோடு போடுங்க. சரியா? யாரு? ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு. ஆனால் அந்த எதிரானைக்கு பக்கத்தில் என்னத்தை சேர்க்கணும்? ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு. அடுத்து அப்படி தொடர்ச்சி எழுத வேண்டியதா? மேற்படி சித்திரவதையில் ஈடுபடும் நபர்கள் நீதியின் முன் நிறுத்துமாறு அரசை கோரியுள்ளது. அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சிருக்கோம்? என்ன அந்த மாற்றம்? பேச மாட்டேங்குது, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சின்ன விஷயம்? மேலே உள்ளதை கொண்டு போய் கீழே சேர்த்துட்டோம். எப்படி ஐக்கிய நாடுகள் சபைங்கிற அந்த சொற்றொடரை, சரியா, எதிரான அதுக்கு பக்கத்தில் சேர்த்துட்டோம். வேற ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமா? மாற்றத்தை நம்ம இது பண்ணோமா? இல்லை ஆம். இல்ல சார். இல்லை, அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் சுட்டி காட்டுறீங்க, அடுத்து மாற்றி எழுதுறீங்க, அவ்வளோதான் விஷயம். இது உங்களுக்கு சிரமமா? இல்ல சார். இல்லை. 500 பாடசாலை மாணவர்கள் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதில் என்னது? என்னதுல பொருள் மயக்கம்? சுட்டி காட்டுங்க. 500 500 பாடசாலையா இல்லாட்டி பாடசாலையில் 500 500 மாணவர்களா? மாணவர்கள். ஆ தனிமைப்படுத்தல் வைக்கப்பட்டது 500 பாட அந்த 500 என்கின்ற என்ன சொல்றது, எண்ணு பெயர் சரியா பாடசாலையை குறிக்கின்றதா அல்லது மாணவர்களை குறிக்கின்றதா என்பது பொருள் மயக்கம். எப்படி வரணும்? பாடசாலையில் 500 மாணவர்கள் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். பாடசாலையில் 500 மாணவர்கள் தனிமை வைக்கப்படும். இன்னும் கொஞ்சம் நல்லா நேர்த்தியா சொல்றாங்க. 500 மாணவர்கள் பாடசாலை தனிமைப்படுத்தலில் வைத்திருந்தனர். 500 மாணவர்கள் பாடசாலையில் தனிமைப்படுத்தலில் வைத்திருந்தனர். 500 காணமே. நல்லா கவனிங்க. பாடசாலை மாணவர்களை எழுவாயப்படும். பாடசாலை மாணவர்கள் 500 பேர் தனிமைப்படுத்தல் வைக்கப்பட்டுள்ளனர்னா பொருள் மயக்கம் வருதா? பாடசாலை மாணவர்கள் அதை அப்படியே முன்னுக்கு போட்டு 500க்கு பக்கத்தில் பேர் அப்படிங்கிறத போட்டால் பாடசாலை மாணவர்கள் 500 பேர் தனிமைப்படுத்தல் வைக்கப்பட்டுள்ளனர்னா நிறைவடையதா? பொருள் மயக்கம் மற்ற வகையில் இருக்கா? ஆமா சார். அதுதான் இங்கே விஷயம். சரியா? தெளிவா? அப்ப இதுக்கு 2 புள்ளிகள். சரியா? மாபெரும் வாகனங்கள் ஏல விற்பனை நாளை மறுதினம் நடைபெறும். இதில் என்ன பிரச்சனை? குயிக்கா சொல்லுங்க. சார் ம் சார் அந்த வாக்கியத்துல உள்ள சொற்களை மட்டும்தான் போட்டு எழுதணுமா இல்லைன்னா இல்ல இல்ல இல்ல, அது சில நம்ம பாருங்க, மேல உள்ளதுல முதலாவது வாக்கியத்துல மேல உள்ளதை கீழே போட்டாலே போதும், வேற ஒரு சொல் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குது? ஆனால் ரெண்டாவது வாக்கியத்தில் ஒரு பேருங்கிற ஒரு சொல்ல சேர்க்கணும். அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த இடத்துல மேலே உள்ளதை கீழே போட்டால் பொருள் மயக்கமற்ற வகையில் மாற்றிட இயலுமானா ஓகே. இல்லை அதில் இந்த சொல்ல சேர்த்தா சரியாக வரும்னா சேர்க்கலாம். அது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. விளங்குதா? ஓகே அதில் நீங்கள் வலுக்கட்டாயம் நிற்கக்கூடாது. இதில் எந்த சொல்லையும் சேர்க்காம மேலே உள்ளது கீழே போடுறது மட்டும்தான் இல்லை. அது சில இதில் வரும், சில இதில் வராமல் இருக்கும். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். விளங்குதா? ஆனால் பொருள் மயக்கமற்ற வகையில் அமைஞ்சிட்டா சரி. தெளிவா? ஓகே சார்.
ஓகே. மாபெரும் வாகனங்களின் ஏல விற்பனை நாளை மறுதினம் நடைபெறும். இதில் என்ன பிரச்சனை? பொருள் சுட்டி காட்டுங்க. மாபெரும் வாகனங்களா வாகனங்களில் இல்லாட்டி ஏல மாபெரும் ஏல விற்பனை. விற்பனையா? இல்லை, விளக்கம் சொல்லும்போது பிள்ளைகள், இப்போ நீங்கள் அந்த மாபெருங்கிறது என்ன இலக்கண ரீதியாக தான் விளக்கம் கொடுக்கணும். மாபெரும் என்பது என்னது? ஒரு அடை. சரியா? மாபெரும் என்கின்ற பெயரடை வாகனங்களை குறிக்கிறதா அல்லது ஏல விற்பனையை குறிக்கிறதா என்பது பொருள்மயக்கமாக உள்ளது. சரியா? எனவே அதனை திருத்தி எழுதும்போது, பொருள்மயக்கமற்ற வகையில் திருத்தி எழுதும்போது, வாகனங்களின் மாபெரும் ஏல விற்பனை நாளை மறுதினம் நடைபெறும் என்று அமையும். சரியா? வாகனங்களின் மாபெரும் ஏல விற்பனை. இப்போ மாபெரும் எதுக்கு வரணும்? ஏல விற்பனைக்கு முன்னுக்கு வரணும். ஏல விற்பனை தான் அடையா, ஏல விற்பனைக்கு அடையாதான் மாபெரும் வரணும். வாகனங்களுக்கு அடையா வரக்கூடாது. தெளிவா? ஆம் சார். ஆ. ஒவ்வொரு ஆண்டும் ஏன் இதெல்லாம் வந்து நம்ம பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்த கேள்விகள் தான் பிள்ளை. அப்போ ஏன் நம்ம அதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதுதான் மாடல். இதுதான் மாடல். உங்களுக்கு இதே மாதிரி தான் இதுதான் வருது பாருங்கள். வேறு வேறு காலங்களில் வந்தது தான் இது. சரியா? சில நேரத்தில் பாஸ் பேப்பரில் உள்ள கேள்வி அப்படியே வந்துடுது. சரியா? அப்படியே வந்துடுது. ஆனால் கொஞ்சம் மாற்றத்தை செஞ்சு அதே விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே அப்படி ஒரு கேள்வி வந்தது, என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே. அடுத்து வாசிங்க. என்ன கேள்வி வாசிங்க. ஒவ்வொரு ஆண்டும் தலைசிறந்த ஆசிரியர் முகாமுக்கு ஏழை ஒருவருக்கு உதவி வருகின்றார். ம் ஓகே. இப்போ நம்மளோட பெருமை நம்மளே சொல்கிற சரியில்லைங்கனால தான் உங்களை வாசிக்க சொன்னேன். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் தலை சிறந்த ஆசிரியர் முகாமுக்கு ஏழை ஒருவருக்கு உதவினா நம்ம ஒருவருக்கு உதவி செய்கிறதுல நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். இதுதான் தன்னடக்கத்தோடு அப்படி போட்டேன். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் தலை சிறந்த முகாமுக்குனா என்னது 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 ஒரு எது பொருள் மயக்கம்? என்னது பொருள் மயக்கம்? அதாவது இப்ப எல்லா தலைசிறந்தவர் வருஷங்களையும் தலைசிறந்த ஆசிரியராக நீங்களே மூராம்கே அவர்களே இருக்கிறார் மாதிரி. இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தலை சிறந்துக்கிட்டு கேளுமா. இந்த பையனும் ஒரு 2026 தலை கொஞ்சம் இப்படி இருக்குது, 2027 கொஞ்சம் நல்லா இருக்குது தலை. அந்த தலை சிறந்தனா அந்த மாதிரி ஆகுது. ஒவ்வொரு ஆண்டும் தலை சிறந்த ஆசை அப்படி இல்லை. சரியா? எப்படி வரணும்? தலை சிறந்தன என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆண்டும் தலை சிறந்தனா அது வேற மாதிரி அர்த்தம். தலை சிறந்தன என்னது? டேலண்டான அப்படிங்கிறது அர்த்தம் அதில். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் தலை சிறந்தனா ஒவ்வொரு ஆண்டும் தலை சிறக்க கேள்மா. அப்படி பார்த்தாலும் நேரடி பொருளை பார்த்தாலும் ஒவ்வொரு ஆளும் சிறப்பாக கேள்மா இல்லை. அப்போ என்ன வரும்? தலை சிறந்த ஆசிரியரான மூராம்கி ஒவ்வொரு ஆண்டும் மேலே ஒருவருக்கு உதவி வருகிறார். அப்போ சரியா? விஷயம் முடிஞ்சா? ஆமா சார். அப்போ இது மாற்றி போடுறது. சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். கல்வி அபிவிருத்தி கழகத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டது. அது என்ன கதை? கல்வி அபிவிருத்தி கழகத்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு இருக்கு சார். பாதிக்க கல்வி அபிவிருத்தி கழகம் பாதிப்புக்கு வருமோ அல்லது உதவிக்கு வருமா? உதவிக்கு. அப்போ இதில் பொருள் மயக்கம் என்னது? கல்வி அபிவிருத்தி கழகத்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கிற மாதிரியான பொருள் வருது. சரி, அப்போ எப்படி வரணும்? அபிவிருத்தி கழகத்தால் கல்வி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டது. திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. அபிவிருத்தி கழகத்தால் கல்வி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டது. அபிவிருத்தி கல்வி கழகத்தால் அபிவிருத்தி கழகத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது. ஒரு ஆள் தெளிவா சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி அபிவிருத்தி கழகத்தால் உதவி வழங்கப்பட்டது. அவ்வளோதான் விஷயம். அதான் பிடிச்சிட்டீங்களா விஷயத்தை? அதான் விஷயம். சரி, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி அபிவிருத்தி கழகத்தால் உதவி வழங்கப்பட்டது. அவ்வளோதான் விஷயம். மாற்றி போடுறது தான். ஓகே. அடுத்து, முன்னாள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி விழாவிற்கு வருகை தந்தார். இதில் என்ன பொருள் வைக்கும்? சொல்லுங்க குயிக் டைமில் என்ன பொருள் மயக்கம்னு சுட்டி காட்டுங்க. முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி யாழ் விழாவிற்கு வருகை தந்தார். என்ன பொருள் மயக்கம் சொல்லுங்க. பொருள் மயக்கம் என்ன? சார் முன்னாண்டு வந்திருக்குது நீதிமன்றமா இல்லாட்டி நீதிபதியா அந்த மாதிரி? அதாவது முன்னாள் என்கின்ற அடை
சரி, யாழை குறிக்கின்றதா அல்லது யாழ்ப்பாணத்தை குறிக்கின்றதா அல்லது நீதிபதியை குறிக்கின்றதா என்று பொருள்மாக்கா வருது. உண்மைக்குமே எதை குறிக்கணும்? முன்னாள் யாழ், பின்னால் யாழ், சைடு யாழ் அப்படின்னு இருக்கா? இல்ல இல்ல சார். சார். பாட்டு ஒன்று காத்து மேலே காத்து கீழே காத்து சைடுலன்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி முன்னாள் யாழ் பின்னால் யாழ் இல்லை. அப்போ முன்னாள்ங்கிறது எதை குறிக்கணும்ட்டா நீதிபதியை தான் குறிக்குது. அப்போ எப்படி வரணும்? சுட்டி காட்டினீங்க, ஒரு மார்க்ஸ். அடுத்து அடுத்து சொல்லுங்க. யாழ் மேல் நீதிமன்ற ம். முன்னாள் நீதிபதி விழாவிற்கு வருகை யாழ் தந்தார். மேல் முன்னாள் நீதிமன்றம். வெரி குட். யாழ் மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி விழாவிற்கு அது வருகிறது. அவ்வளோதான் விஷயம். சரியா விளங்குதா? இப்போ எப்படி மாற்றணும்ட்டு? ஆம் சார். ஓகே. நான் ஓய்வு பெற்ற அமெரிக்க பல்கலைக்கழக விரிவுரையாளரை சந்தித்தேன். இதில் என்ன பிரச்சனை? நான் ஓய்வு பெற்றோரா நான் இல்லாட்டி ஓய்வு பெற்றவர்களிட்டு ஓய்வு பெற்ற அமெரிக்க பல்கலைக்கழக விரிவுரையாளரா? ஆ அப்போ ஓய்வு பெற்றது அமெரிக்க பல்கலைக்கழகமா அல்லது பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கிட்ட விரிவுரையாளர்கள் சந்தேகமாக இருக்குது, அது மயக்கமாக இருக்குது. அப்போ எப்படி வரணும்? அமெரிக்க நான் பல்கலைக்கழக அமெரிக்க ஓய்வு பெற்ற பல்கலைக்கழக ஓய்வு அமெரிக்க பெற்ற பல்கலைக்கழக விரிவுரையாளரை விரிவுரையாளரை சந்தித்தேன். நான் சந்தித்தேன். வெரி குட், வெரி குட். சரியா, அதான் விஷயம். சரியா, விதம் பிடிச்சிங்களே. நீ அவ்வளோ 8வதுனா இப்போ செலக்ட் பண்ணிடுவீங்களா நம்பிக்கையா? ஆம் சார். ஓகே. அப்போ எப்படி வரணும்? எப்படி திரும்ப இருக்க சொல்லுங்க. நான் அமெரிக்க பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற விரிவுரையாளரை சந்தித்தேன். அவ்வளோதான் விஷயம். அடுத்து கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளர் தலைமை தாங்கினார். இந்த மாதிரி லென்த்தாக வந்து பயப்படக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வாட்சிங்கன்னா சரியா வந்துடும். என்னாச்சு? கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பயிற்சி கல்லூரி இதில் என்ன பொருள் மயக்கம்? கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்னது? ஓய்வு பெற்றது ஆசிரியரா விரிவுரையாளரா? ஆசிரியரா விரிவுரையாளரா? நல்லா கவனி. அதாவது இந்த இடத்துல ஓய்வு பெற்றங்கிறது வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை குறிக்குதா அல்லது விரிவுரையாளர் குறிக்கிறான்னு தான் பிரச்சனையா இருக்கு. அப்போ எப்படி வரணும்? ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின், சொல்லுங்க கொஞ்சம் யோசிங்க. ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் தலைமை தாங்கினார். இப்போ கல்லூரியின் அதை காணமே. கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் நல்லா கவனிங்க, நல்லா யோசிங்க. இதை ஃபர்ஸ்டா போடுங்க, இது ரெண்டாவது போடுங்க. பயிற்சி கல்லூரி விரிவுரையாளர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு தலைமை தாங்கினார். கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் தலைமை தாங்கினாருங்கிறது சரியா இருக்கா? கல்லூரி இதோட போடும். கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு சரியா? சரியா, இல்லை சார். கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு அப்படின்னு பாடுங்க. அடுத்து அந்த ஓய்வு பெற்று அப்படியே வைங்க. ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின்னு போடுங்கண்ணே. ஏன்னா இன்னுன்னு போட்டோம்னா கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் ஓய்வு பெற்றைய விரிவுரையாளர் சேர்த்து விடுங்க. இப்போ வாசிங்க. கல்லூரியின் ஆரம்ப விழாவிற்கு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் தலைமை தாங்கினார். சரியா? தெளிவா இல்லையா? சரி சார். அவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம வாட்ச் பார்க்கல விளங்கிடும் முடியல, அதுக்கு கொஞ்சம் வாசிப்பு திறன் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போமா. மலைநாட்டில் மோசமான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதால் மாணவர்களின் பெறுபேறுகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. என்ன பிரச்சனை? மோசமானது ஆசிரியர்களா
ம் இல்லாட்டி ஆசிரியர் பற்றாக்குறையாங்கிறது வெரி பொருள் குட். மயக்கம் சார். அப்போ மோசமான என்கின்ற அந்த அடை அப்படி சொல்லணும். அடை எதனை குறிக்கிறது? பெறுபேறு ஆசிரியர் பற்றாக்குறை. ஆசிரியர் பற்றாக்குறை. அப்போ எப்படி வரும்? மலைநாட்டில் 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 ஆசிரியர் மலைநாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதால் மோசமாக நிலவுவதால் மாணவர்களின் மாணவர்களின் பெறுபேறுகள் பெறுபேறுகள் மோசமாக வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்துள்ளன. அடைந்துள்ளன. நல்லா நல்லா யோசிங்க. மலைநாட்டில் மலை ஆசிரியர் பற்றாக்குறை மலைநாட்டில் மோசமாக நிலவுவதால் மாணவர்களின் பெறுபேறு வீழ்ச்சி அடைந்த மோசமாகன்னு மாத்துங்க பாருங்க. மலைநாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறை மோசமாக நிலவுவதால் மாணவர்களின் பெறுபேறு வீழ்ச்சி அடைந்துள்ளன. அப்படி சொல்லலாம் தானே? சார் அப்படி மாத்தலாமா? ஏன் அதான் சொன்னேனே அப்படி உங்களுக்கு. மாற்றும் போது பிழையாகாதா சார்? சார் அப்படி இல்லைங்களே, மாத்தி நம்ம மொழி சொல்லலாமா சார்? மொழிநடைன்னு அதான் சொல்றேனே, அந்த இடத்துல ஒரு எழுத்து தான் வித்தியாசப்படுது. மோசமான நானாவுக்கு பதிலாக காணாவை போட்டால் சரியா வருது. அதான் சொன்னேன் முதல்ல, நம்ம சொன்னேனே அப்படி நமக்கு தேவையான போது சில மாற்றங்களை செஞ்சா அதை சரியான முறையில் எழுத முடிஞ்சா ஓகே, அதை செய்யலாம். நீ நினைச்சு அதான் சொன்னேன், நீங்க அப்படி ஒரு ஐடியாவில் இருக்குது அதுக்குள்ளே தான் மாற்றணும்னு அப்படியே எண்ணக்கூடாது. சில நேரம் அதுக்குள்ளே வரும், சில நேரம் நமக்கு விளங்கும். அதுக்குள்ளே வரதா இது கொஞ்சம் ஆழமாக போகணுமான்னு விளங்கும். விளங்குதா? சார் ஓ கேளுங்க. மோசமான அப்படின்றத வந்து அந்த பெறுபேறுகள் மோசமாக வீழ்ச்சி அடைந்தன அப்படின்னு மாத்தினா பிழையா சார்? அதான் சொன்னேனே, இப்போ மலைநாட்டில் மோசமான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதால் மாணவர்கள் பெறுபேறு வீழ்ச்சி அடைந்துள்ளதுன்னு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறோம்? மலைநாட்டில் அப்போ ஆசிரியர் அப்போ மலைநாட்டில் மோசமான ஆசிரியர். மோசமான ஆசிரியர்னா அப்போ ஆசிரியரில் மோசமான ஆசிரியர் நல்ல ஆசிரியர்னா இருப்பாங்கல்லே, அப்படி சொல்ல அதான் சிக்கல். மோசமானங்கிறது வந்து ஆசிரியரை குறிக்கிற மாதிரி ஆகுது. அப்போ அதை நம்ம நிவர்த்தி செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? மலைநாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறையை போட்டால் மோசமான ஆசிரியர் பக்கத்தில் வராதுதானே. அப்போ மலைநாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறை மோசமான நிலவுவதால் நாங்கள் போட்டால் பொருத்தமாக இருக்கா? மோசமான நிலவுவதால் அது நல்லா இருக்கா? மோசமாக நிலவுவதால் பொருத்தமாக இருக்கா? மோசமாகன்னு போட்டால் செட் ஆகுது. மோசமாக நிலவுவதால் மாணவர்கள் பெறுபேறு வீழ்ச்சி அடைந்துள்ளன. சரிதானே? தெளிவா? நினைச்ச மாதிரியெல்லாம் மொழிநடைய மாற்ற இயலாது. நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் மாற்ற இயலாது. அந்த இடத்துல பொருத்தமானதான் நீங்கள் மாற்றணும். இதை நீங்கள் விரிவுபடுத்தினா இல்லை, சின்ன ஒரு மாற்றம் தான் ஏற்படும். அதை நீங்கள் அதை ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். விளங்குதா? தெளிவா? இலவச நடமாடும் மருத்துவ முகாம் நாளை நடைபெறும். இது என்ன பிரச்சனை? எப்படி சுட்டி காட்டுவீங்க? நடமாடும்ன்றது வந்து மருத்துவ முகாமா இல்லாட்டி இலவசமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலாம். இலவசம்ங்கிற அந்த அடை நடமாட்டத்தை குறிக்கிறதா அல்லது மருத்துவ முகாமை குறிக்கிறதாங்கிறதா இங்க பொருள் மயக்கம். உண்மைக்கு எதை குறிக்கணும்? மருத்துவ முகாம். அப்ப என்ன செய்யணும்? நடமாடும் இலவச மருத்துவ முகாம் நாளை நடைபெறும். அதான் விஷயம். நடமாடும் இலவச மருத்துவ முகாம் நாளை நடைபெறும். சரியா? ஓகே. இப்ப இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தால் பொருள் மயக்கத்தை இது எல்லாம் அப்படி 10 கேள்வி வராது, ஒரு கேள்வி தான் வரும். இந்த மெத்தட்ல தான் வரும், வேற இதே வராது, இன்னொரு ஏதாவது டைப்ல வரும். அப்ப இந்த மாதிரி பயிற்சி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஐடியா வரும். அந்த ஐடியாவுக்கு தான் நம்ம இவ்வளோ பயிற்சி பண்றோம். சரியா? செய்யலாமா செய்யலாதா? செய்யலாம் சார். செய்யலாம். அடுத்த ஒரு வகைதான் பிள்ளைகள் வலுக்களை சுட்டி காட்டி வலுவற்ற முறையில் எழுதுறது. சரியா? வலு அப்படின்னா என்ன? பிழைதான். பிழைங்கிறத வலுன்னு சொல்றோம். அப்ப மற்றது வலுக்களை இப்ப இலக்கண ரீதியா பார்த்தா வலுக்கள்னா அந்த எண் வலு, இடவலு, காலவலு அதுவும் இருக்குதா? அதுவும் இருக்கும். ஆனா நீங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டு கூடாது. இதுல என்ன அது தவிர்த்து வேற வலுவே இல்லை இல்லை அப்படி பார்க்க கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, அப்ப எண் வலுன்னு என்னது? எண் வலுன்னு என்ன? எண் வலுன்னு என்னது? 2 புத்தகங்கள் இருந்தது. 2 புத்தகங்கள் இருந்தது அப்படிங்கிறதுல என்ன வலு இருக்கு?
எண்கள் எண்கள் சார். ஆ 2 இருந்தனன்னு புத்தகங்கள் வந்திருக்கணும், இருந்தன. இருந்ததுன்னு வருது. அப்படிதானே? அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த மாதிரியும் இருக்கும். அப்ப நீங்க அதை எண்வலுன்னு சொல்லி விளக்கலாம். சில நேரத்துல வந்து அந்த எண்வலு, இடவலு, காலவலு எல்லாம் இல்லாம பிழை இருக்கும். அதை நீங்க சுட்டிக்காட்டி விளக்கலாம். பாருங்க, நாம் 5வது கேள்வி பாருங்களேன். அது பாஸ் பேப்பர்ல ஏற்கனவே வந்தது. 2019 20 நினைக்கிறேன். 19 20 20 20 20 நினைக்கிறேன். 20ஆம் ஆண்டு வந்துச்சு இதே கேள்வி. நாம் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும். சரியா? இதுல என்ன வலுன்னு கேட்டிருந்துச்சு. சரியா? இப்போ இது ஏற்கனவே வந்தது, அப்படியே வந்துச்சு. முன்ன வந்தது அப்படியே வந்தது. அதான் நான் அதை எடுத்தது. இப்போ சும்மா உங்களை குழப்பாம இதுதான் டெக்னிக், சரியா அப்படின்னு சொல்றது. அதான் அதான் கொஞ்சம் அவதானமும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். விளங்குதா? அப்போ வழுக்கல்ங்கிறது வந்து பிழையையும் சுரிக்கும். இவ்வாறு எண்வலு, இடவலு, காலவலு அதையும் குறிக்கும். சரியா? அப்போ கொழும்பில் இடம்பெற்ற கவியரங்கில் 5 அறிஞர்கள் பங்கு பற்றினர். இதுல என்ன வலு? எண்பது விளங்கல? அதான் சொன்னேன், நீங்க அதை மட்டும் பார்க்கக்கூடாது. வாசிங்க. என்ன ஒரு 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 சின்ன ஒரு பிழை தட்டுப்படும். கொழும்பில் இடம்பெற்ற அகவையங்கள் 5 அறிஞர்கள் பங்கு பற்றினர். 5 அறிஞர்கள். மரத்தில் 5 குரங்குகள் நின்றன, அமர்ந்திருந்தன. அது ஓகே, 5 குரங்குகள். அதே மாதிரி 5 அறிஞர்கள்ல ஒரு சின்ன ஒரு அந்த மரியாதை கொடுக்காத ஒரு வகையில அமையுது. அவங்களுக்கான முழுமையான மரியாதை இல்லை இந்த வசனத்துல. சரியா? தசரதனுக்கு கைகேயி, கோசலை, சுமித்திரை, கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய 3 மனைவியர் இருந்தனர். அது நல்லா இருக்கா? சரியா? கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய ஆனா மூவர்னு போடுறது பொருத்தமா இருக்கா? மூவர்னு போடுறது சார். மூவர் அப்படிங்கிற கொஞ்சம் நல்ல ஒரு இதா இருக்கு. 3 மனைவியர், 3 பேர். சரியா? கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய 3 பேர் மனைவியாக இருந்தனர் அப்படின்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய மூவர் மனைவியாக இருந்தனர் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட்னு கொடுக்குறோம். இப்ப சொல்லுங்க பாப்போம். கொழும்பில் இடம்பெற்ற கவியரங்கில் 5 பங்கு பற்றினர். ஐவரா? இல்ல அறிஞர்கள் சார். எங்க போயிட்டாங்க? கொழும்பில் கொழும்பில் இடம்பெற்ற இடம்பெற்ற கவியரங்கில் கொழும்பில் அறிஞர்கள் 5 இடம்பெற்ற பங்கு பற்றினர். கவியரங்கில் அறிஞர்கள் 5 பங்கு பற்றினர். வெரி குட். சரியா? கொழும்பில் இடம்பெற்ற கவியரங்கில் அறிஞர்கள் 5 பங்கு பற்றினர். இப்ப அறிஞர்களை கௌரவப்படுத்திட்டோமா? அவ்வளவுதான் விஷயம். மாணவர் 2வது தேவையில்ல, அது சரியா தான் இருக்குது. 3வது போங்க. அவர் 1975களில் உயர்கல்வி கற்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்றார். இதுல என்ன பழு, என்ன பிரச்சனை? 1975 குறிப்பிட்ட ஒரு வருஷத்தை குறிக்கிறது, இல் தான் வரும். இப்ப நீங்க என்ன கிட்ஸ்? 2K கிட்ஸா, 90s? 2K சார். அப்ப 2K கிட்ஸ்னா எத்தனை ஆண்டு தொடங்கி எத்தனை ஆண்டு வரைக்கும் பிறந்தவங்களை அப்படி சொல்லுவோம்? 2000 ஆரம்பிச்சு 90ஸ்னா எதை சொல்லுவோம்? இப்ப நாங்களும் 90s. 92 தான் படிக்கிறோம். 90ல இருந்து 99 வரைக்கும். சரியா? எனவே அந்த குறிப்பிட்ட எல்லை, அப்ப 93ல பிறந்தாலும் சரி, 94ல பிறந்தாலும் சரி, அது 90s தான். 2002ல பிறந்தாலும் சரி, 2009ல பிறந்தாலும் 2K தான். விளங்குதா? எனவே இங்கு அப்படி ஒரு 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 பருமட்டான ஒரு கால எல்லையை சொன்னா ஓகே. சரியா? நான் 2006களில் பிறந்தேன்னு சொல்லணுமா? 6ல் பிறந்தேன்னு தான் சொல்லணும். அது குறிப்பிட்ட வருஷத்தை குறிக்கும் போது. சரியா? ஆனால் 80 90 மட்டம் தட்டப்பட்ட வருஷங்கள் இருக்கு, அதை நீங்க கலில் போடலாம். நான் 90களில் 80களில், சரியா, அப்படி சொல்லலாம். அப்ப இதன் அடிப்படையில் அவர் 1975 உயர்கல்வி கற்பதற்காக இங்கிலாந்து சென்றாருங்கிறது தான் சரியா? 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 விளங்கும்? ஆம் சார். ஓகே. அடுத்து, பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கு சமய சொற்பொழிவுகள் நடைபெறும். இதுல என்ன பிரச்சனை?
வெள்ளிக்கிழமை தான் சார் சமய சொற்பொழிவு நடக்கணும். அது எப்படி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும்னு எழுதுறதா? அதான் அவளும். இல்ல சார். அப்ப சார் பிரதி அப்படின்றது ஆ பிரதிங்கிறது என்ன பிரச்சனை பிரதிக்கு? சார் பிரதினா என்ன சார்? அதான் கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லணும். பிரதினா என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பிரதீபனை நாங்கள் சோட்டா பிரதின்னு சொல்லுவோம். அதா இல்லை, பிரதிங்கிறது வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இப்போ நம்ம கிளாஸ் போகிறோம், பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும்னா அது ஒவ்வொரு வெள்ளியும் நடக்கும், மிஸ் பண்ணாமல் நடக்கும். சரியா? நீங்கள் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் நான் பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னது? தினமும் தொடர் பள்ளி தினம் இல்லை, பள்ளிக்கூடம் போகும். ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் நம்ம பிரதின்னு சொல்கிறோம். சரியா? அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நான் பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னா தோறும்ங்கிறதும் அந்த பிரதி ஒன்று தான். தோறும் தொடர்ச்சியாக, பிரதினா தொடர்ச்சியாக. அப்போ இந்த இடத்துல ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்கலாமா? இல்ல சார். இல்லை, இதில் 2 பிரதிங்கிறதும் வந்திருக்கு, தோறுங்கிறதும் வந்திருக்கு. அப்போ ஏதாச்சும் ஒன்று சேர்த்தா போதும். ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கு சமய சொற்பொழிவு நடைபெறும் சொன்னாலும் சரி, அல்லது பிரதி ஞாயிற்றுக்கிழமை இங்கு சமய சொற்பொழிவுகள் நடைபெறும் சொன்னால் சரி. தெளிவா? ஓகே சார். ஓகே. நாம் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும். இதில் உள்ள வழுக்களை சொல்லுங்க. நாம் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரே நாமுங்கிறதையும் ஒண்ணு தானே சார். ரெண்டும் ஒண்ணு தானே சார்? ரெண்டும் ஒன்றா? நாம் நம் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரே பொருளை தரக்கூடியது. பண்பாடும் கலாச்சாரம் வந்து ஒரே அர்த்தத்தை குறிக்கிறதுனால இதுல ஒண்ணு போடலாம்னு நினைச்சேன். அதான் நாம் நம் வந்து அது ஒரு ஒரு ஒரே சொல்லலாம் இல்லை, வேற வேற சொல்லிட்டோம். நாம் எமது, அந்த நம்முங்கிறது என்னது? நம்முங்கிறது என்ன இலக்கண ரீதியா சொல்லுங்க. நம்முங்கிறது என்ன? நம்முடைய அப்படின்னு நம்முடைய சொல்றது. நம்ம பார்த்தோம், இலக்கணத்துல பார்த்தோம் என்னது? ஒரு விஷயம்னு பார்த்தோம். பாப்போம் யார் சொல்றான்னு பார்ப்போம். நம், எங்கள், இது எங்கள் பாடசாலை, இது நமது பாடசாலை. உளப்பாட்டுத்தனம். உளப்பாட்டு தன்மை பன்மை. சரியா? அப்ப நாம்ங்கிறது பன்மை, நம் வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை. இப்ப நாம் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் போது பண்பாடு என்பதும் கலாச்சாரம் என்பதும் ஒன்றுதான். பண்பாடு என்பது தமிழ் சொல், கலாச்சாரம் என்பது வடமொழி சொல். எனவே ஒரே பொருளை தரக்கூடிய 2 வகை சொற்களை இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. எனவே ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். நாம் நம் பண்பாட்டை பேணி பாதுகாக்கணும்னு சொன்னா சரி, அல்லது நாம் நம் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கணும்னு சொன்னால் சரி, ரெண்டையும் ஒன்றா வந்து குழப்பிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. இதில் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதில் பண்பாடு சார் இதில் வடமொழி. காலப்படுகின்ற எழுத்துப்பிழையை கண்டுபிடிங்க கேள்வி வந்துச்சு வைங்களேன். இதில் என்ன எழுத்துப்பிழை இருக்குது? எதுல என்ன? சார்? இந்த நாம் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அதில் எழுத்துப்பிழை ஒன்று இருக்கு, என்னன்னு கண்டுபிடி. சார் இந்த பேணி பாதுகாக்க வேண்டும். இப்ப அதில் என்ன நான் இருக்கு? கலாசாரம் தானே சார்? கலாச்சாரம். கலாச்சாரம்னு சொல்றது இல்லை, கலாசாரம் தான். விளங்குதா? இச்சனா போடுறது இல்லை, பிரசாரம் தான், பிரச்சாரம் இல்லை. இது சில நேரம் இது கூட வரலாம். எழுத்துப்பிழை கண்டுபிடிக்கணும் ஒரு கேள்வி வேணும் உங்களுக்கு. சரியா? ஓகே. செலவினம், செலவீனம் பாருங்க, வந்துருந்துச்சு போன முறை. செலவினமா செலவீனமா? செலவீனம். ம் செலவீனமா? வீணா வீணாவா? வீணா, செலவினம். சரியா? அந்நிய செலவாணியா அந்நிய செலாவணியா? செலாவணி. அப்படி இது சில சொற்கள் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அந்த சொற்களை தான் கேட்பாங்க எழுத்துப்பிள்ளை கண்டுபிடிக்க சொல்லி. சரியா? மகளிரா மகளிரா? லீனாவா லியனாவா? லீனா லீனா. அந்த மாதிரி இருக்கு. பார்ப்போம் இன்னொருக்கு, நான் அது அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓகே. அப்போ அடுத்து பின்வரும் செய்யுள்களுள் ஏதேனும் 3க்கு உரை எழுதுக. இதில் என்ன பிரச்சனை? ஏதேனும் ஒன்றுன்னு தானே சார் சொன்னீங்க. இல்லைங்கள? ஏதேனும் மூன்றிற்குன்னு வரலாம் சார். பின்வரும் செயல்களுள் ஏதேனும் 3ற்கு உரை எழுதுங்கன்னா என்ன 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 பொருள் எப்படி சுட்டி காட்டுவீங்க?
என்பளு சார். ஆ ஏதேனும்னு சொன்னா ஏதாவது ஒன்றை குறிக்கணும். ஏதேனும் மூன்றிட்டுன்னு சொல்லாது. அந்த மூன்று வரதா இருந்தா என்னன்னு எழுதணும் அவனை. எவை எவையேனும். எவையேனும்னு வந்தா சரி. விளங்குதா? எவையேனும்னு வந்தா சரி. விளங்குதா? ஓகே. அடுத்து பாரதியார் கவிதைகளை இயற்றியதுனுடமையாது கதைகளை எழுதியுள்ளார். இதுல என்ன பிரச்சனை? வாசி பாருங்களேன். கசகசன்னு வரும் உங்களுக்கு. நல்ல 2 3 தடவை வாசிங்களேன். வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்களேன். ஒரு ஆள் வாசிங்க, நான் சொல் அதை வாசிங்க. பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடன் அமையாது கதைகளை எழுதியுள்ளார். திரும்ப வாசிங்க. பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடன் அமையாது கதைகளை திரும்ப எழுதியுள்ளார். ஒரு வாசிங்க. கதைகளையும் எழுதி பாத்தீங்களா? 3வது தடவை வாசிக்கல. அந்த படங்கள் எல்லாம் முன்ன அந்த படங்கள் எல்லாம் இருக்கும். இந்த எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டை வந்தா விஜயகாந்த் எல்லாம் முக்கியமா இருப்பார் அதுல. சரியா? 3வது தடவை அடிச்ச பிறகுதான் திரும்ப அடிப்பார் அவரு. பாத்துறீங்களா? எண்ணிக்கிற 1 2 3வது தடவை அடிவான பிறகு திரும்ப அடிக்க ஆரம்பிப்பாரு. பாத்துறீங்க அந்த படங்கள் இன்னும் வித்தியாசமா இருக்கும். ஓகே. ஆமா சார். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் 3 தடவை வாசிங்க. 2 தடவை வாசி. சுருக்கமா அப்படிதான் சொன்னேன். 2 தடவை வாசிங்க. உங்களுக்கு விலங்கெல்லாம் 3வது தடவை வாசிங்க. அப்ப பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடமையாது கதைகளையும் எழுதியுள்ளார்னு வரும். சரியா? ஓகே. நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தரவில்லை. இதை ஒரு ஆள் வாசிங்க. வாசிங்க ஒரு ஆள். நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தரவில்லை. திரும்ப வாசிங்க. நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தரவில்லை. ஏதாச்சும் ஒரு தட்டுப்படுதா? என்ன தட்டுப்படுது? ஏதோ ஒரு பிளவுன்னு. அப்ப இன்னொரு தடவை வாசிங்க. நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தரவில்லை. நல்லா இருக்காது சொல்ல வாசிக்கல. ஏதோ ஒரு இடையில என்னமோ ஒரு சிக்கல் ஒன்று வர மாதிரி உங்களுக்கு தெரியல? ஆமா சார். அப்ப என்ன சிக்கல்? இந்நூலினைன்னு தானே சார்? இல்ல இல்ல, என்ன ஏதோ சிக்கல் இருக்கு. ஆனா என்ன சிக்கல் தான் தெரியல. அதானே பிரச்சனை? வெளியிடாமைக்கான வெளியிடாமைக்கான காரணம் இல்ல இல்ல. பணத்தை பணத்தை ஒவ்வொரு சொல்லா வந்துக்கிறீங்க. நான் ஆரம்பிச்சு கடைசியில பணத்தை நோண்டி தரவில்லைக்கு போக மாட்டேறீங்க. எதுல பிள்ளை இருக்கோ அதை பார்க்க மாட்டேறீங்க. அதை தவிர்த்து எல்லா சொல்லையும் பாக்குறீங்க. நான் இந்நூலை வெளியிடாமைக்காரன் நண்பர் கூறியபடி நண்பர் பணம் தரவில்லைன்னு சொல்றதுல தராமையே. யோசிச்சு பாருங்க. இப்ப வாசிங்க. தராமையே. நான் இந்நூலை வெளியிடாமை காரணம் நண்பர் கூறிய பணம் தரவில்லை. அப்படியா சொல்றது? நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தராமையே, அல்லது நண்பர் கூறியபடி பணம் தராமையே நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம். அப்படி வந்தாலும் நல்லா இருக்கும். என்ன விளங்குதா? தராமையேன்னு வந்தா சரி, தரவில்லைன்னு வராதுங்க. இப்ப வாச்சு பாருங்களேன், உங்களுக்கு விளங்கும். தெளிவா? ஓகே. பல கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்பட்டது. இதுல என்ன? முன்வைக்கப்பட்டன. பட்டனன்னு வரும். சரியா? ஓகே. பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்கப்படல் வேண்டும். இதுல என்ன? வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்களே. பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்கப்படல் வேண்டும். திரும்ப வாசிங்க. பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்கப்படல் வேண்டும். செலவு செய்யாது சேமிக்கப்படல் வேண்டும். என்ன என்ன பிரச்சனை வருது? செலவு செய்வதற்காக என்ற இடத்துல பிழை வருது சார். அதுல இல்ல, நல்லா கவனி. செலவு செய்வதற்காக பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்கப்பட வேண்டும்னு ஒரு சரியா, சேமிக்கப்படல் வேண்டும் சரியா? சேமிக்கப்படையும் வராது. பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்க வேண்டும். சேமிக்க வேண்டும் தான் வரும். இல்லைங்களா? ஓகே. ஒவ்வொரு கிராமங்களிலும் அபிவிருத்தி வேலைகள் நடைபெறுகின்றன.
ஒவ்வொரு கிராமத்திலும் அபிவிருத்தி வேலைகள் நடைபெறுகின்றது. ம் ஓகே. இது நான் முன்ன படிப்பிக்கல சொன்னேன், ஒரு பாட்டுன்னு சொன்னேன். அந்த பாட்டுலையும் வந்து ஒரு வலு இருக்கு. அந்த வலுவை நம்ம கவனிக்கிறது எல்லாம் நான் நல்லா இருக்கு, படிக்கும்போது நல்லா இருக்கு, ரைமிங்கா இருக்குன்னு சொன்னேன். என்ன பாட்டு இது? பிரசாதனி சொல்லுங்க. ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அதுல இருக்கு வலு. என்ன பிரச்சனை? என்ன என்ன வலு? ஒவ்வொரு பூவுமேன்னு வந்திருக்குன்னு சரி ஒவ்வொரு ஒவ்வொரு பூக்களும் பூவுமே அப்படின்னு வந்திருக்கணும், பூக்களுமேனு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இது. ஒவ்வொரு கிராமங்களிலும் அபிவிருத்தி வேலைனா ஒவ்வொரு கிராமங்களிலும் வராது, ஒவ்வொரு கிராமத்திலும் அபிவிருத்தி வேலைகள் நடைபெறுகிறது. சரியா? ஓகே. அடுத்து, சந்தையிலிருந்து நாங்கள் வாங்கி வந்த மாம்பழங்கள் ஒவ்வொன்றும் இனிமையாய் உள்ளன. எப்படி வரும்? சந்தையிலிருந்து நாங்கள் வாங்கி வந்த மாம்பழம் ஒவ்வொன்றும் இனிமையாக உள்ளது. ஆ, மாம்பழம் ஒவ்வொன்றும், மாம்பழங்கள் ஒவ்வொன்றும் சொல்றது இல்ல, இனிமையாய் உள்ளதுன்னு வரும். வெரி குட். விளையாட்டா பிள்ளைகள். இப்போ நம்ம இப்போ இது என்ன சொல்றது, எழு வழுக்களை திருத்தியில் இருந்து இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. சரியா? தெளிவா? பொருள் மயக்கம் உங்களுக்கு என்ன நினைச்சு வழுக்களை? வலுவை ஆ ம் வலுவை சுட்டிக்காட்டி எழுதுக அப்படின்னு வரும்போது அந்த எண்வலு, இடவலு, காலவலு அப்படின்னு காட்டிட்டா சார் எழுதணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயரை சொன்னேன் தானே, என்ன சொன்னேன் நான்? அதில் அப்படி இருந்தால் எழுதுங்க. அப்படி அப்படி மட்டும் இருக்காது, பிழையும் வலுத்தான். அதனால் அந்த பிழையை சுட்டி காட்டி எழுதலாம். அப்படி அப்படி ஒரு அப்படி இருந்தால் நீங்கள் அதை சுட்டி காட்டி எழுதலாம். விளங்குதா? அப்போ என்ன ஓகே பிழையோ அதை சார். கண்டுபிடிங்க. அதுக்குள்ளே எண் வழியிடவல் அதுக்குள்ளே ஒரு கேட்டகரிக்குள்ளே ஒன்று இருந்தால் அதை எழுதுங்க. அப்படி இல்லாட்டி பிழையை எழுதுங்க. இதான் பிரச்சனை. இப்போ இப்படி வைங்களே, இந்த இந்த கலாச்சாரம் பண்பாடு கேள்வி வந்துச்சுனே, அதில் அந்த கேள்விக்குள்ளே எண் வழி இடவலு காலவலு சேர்க்கலுமா? இல்லாது ஆ சார். அதில் என்னது? அது என்னது, சொல்லை பொருள் கொள்ளுதல் ஏற்படுகின்ற பிழையை தான் நம்ம சுட்டி காட்டணும். அதனால் அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. விளங்குதா? ஓகே. தெளிவா? ஆமா சார். ஓகே. இப்போ ஓ நம்ம சார். கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஏடு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஒரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டீங்களா? சரி, இந்த ஸ்க்ரீன் விளங்குதா? ஓம் சார். ஓகே. கவனிங்க, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். முதலாவது கேள்வி. சரியா? நான் ஸ்பீக் டெஸ்ட்டில் போடுறேன். சம்டைம் எழுத்து பிள்ளைலாம் இடையில வரும், அதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியதில்லை. நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அங்கே எழுதி கொள்ளுங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டா, சரியா, விளங்குதா பேசுறது? ஓ சார். ஓம் ஆ, சார். முதலாவது கேள்வி, பின்வரும் வாக்கியத்தில் ஆளுருவு எப்பொருளில் வந்துள்ளது என குறிப்பிடுக. சரியா? முதலாவது கேள்வி என்ன? சோட்டா எழுதிங்க. பின்வரும் வாக்கியத்தில் ஆளுருவு எப்பொருளில் வந்துள்ளது என குறிப்பிடுக. சரியா? சோட்டா எழுதிங்க. பின்வரும் வாக்கியத்தில் ஆளுருவு எப்பொருளில் வந்துள்ளது என குறிப்பிடுக. சரியா? இது இலக்கணம் சார்ந்த கேள்வி. ஓகே, மாற்றி மாற்றி பார்ப்போம். ஓகே. நெடுநாள் உண்மையாக உழைத்தும் பென்ஷன் கொடுக்கப்படாதால் அது நடுமத்தியில் இரண்டாக கிழிந்து ஒரு கோடியில் மட்டும் ஒட்டிக்கொண்டிருந்தது. ஸ்கிரீன் விளங்குதா?
ஓம் ஓ சார். சார். ஆ. ஓ சார். அப்ப இந்த வாக்கியத்துல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பின்வரும் வாக்கியத்தில் ஆள் உறுப்பு எப்பொருளில் வந்துள்ளது என குறிப்பிடுக. இதுல எங்க இருக்கு ஆள்? கொடுக்கப்பட்டதால். கொடுக்கப்படாததால். ஆ, கொடுக்கப்படாததால் கொடுக்கப்படாததால்ல ஆள் இருக்கு. அப்ப இந்த கொடுக்கப்படாத உள்ள ஆள் என்ன பொருள்ல வந்திருக்கு? கண்டுபிடிங்க. இது உங்களுக்கான நேரம். சதத்தை காணோம். காரண பொருளா சார்? நீங்க தான் ஓ சொல்லணும். சார். காரண பொருளோன்னு சொல்லக்கூடாது. காரண பொருளா இருந்தா காரண பொருள்னு சொல்லணும். உறுதியா சொல்லணும். காரண தமிழ்ல பொருள் சார். ஆ, என்ன ஏன் காரண பொருள்? அதுக்கான காரணம் என்ன? ம், சொல்லுங்க. அதற்கான காரணம் என்ன? நெடுநாள் உண்மையாக உழைத்தும் பென்ஷன் கொடுக்கப்படாதால் அது நடு மத்தியில் இரண்டாக இதெல்லாம் தேவை நமக்கு. அது என்ன எது கிழிஞ்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கொடுக்கப்படாததால் என்றால் சரியா. எனவே அது நடுமத்தியில் இரண்டாக கிழிந்து ஒரு கோடியில் மட்டும் ஒட்டி கொண்டிருந்ததுன்னா அது ஒட்டி கொண்டிருந்ததற்கு காரணம் என்னது? நெடுநாள் உண்மையாக உழைத்தும் பென்ஷன் கொடுக்கப்படாதான் காரணம். அப்ப ஆள் உறுப்பு என்ன பொருள் வந்துள்ளது? பொருள். ஆ, காரண பொருள். காரண பொருள். இது கஷ்டமா உங்களுக்கு 2 புள்ளிகளை எடுக்கிறதுக்கு? இல்ல சார். இல்ல அப்ப சார். ஈஸி. அப்ப அடுத்த கேள்வி போமா? ஓகே சார். சார். ஓகே சார். இலங்கையிலிருந்து தேயிலை ரப்பர் என்பவற்றை ஏற்றுமதி செய்கிறார்கள். இவ்வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக. சரியா? மாற்றுங்க. எப்படி மாற்றுறது? இலங்கையிலிருந்து தேயிலை ரப்பர் என்பவை ஏற்றுமதி செய்யப்பட்டது. செய்யப்பட்டதா? செய்யப்படுகின்றன வரும் சார். வெரி குட். எப்படி வரும்? திரும்ப சொல்லுங்க. இலங்கையிலிருந்து தேயிலை இலங்கையிலிருந்து தேயிலை ரப்பர் என்பவற்றை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. என்பவற்றைன்னு வருமா? என்பன என்பன சார். ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வெரி குட். சரியா? அப்ப செய்வினை என்ன செயற்பாட்டு வினை என்ன அதை சொல்லுங்க முதல்ல. செய்வினை என்ன வரைவிலக்கணம்? எழுவாயை கர்த்தாவாக கொள்வினை செய்வினை. செய்வினை. செயற்படு பொருள் செய்வினை. எழுவாயாக கொள்ளுவினை செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை. அப்ப இலங்கையிலிருந்து தேயிலை ரப்பர் என்பவற்றை ஏற்றுமதி செய்கிறார்கள். வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியம் மாற்றும் போது இந்த இடத்துல இலங்கையிலிருந்து தேயிலை ரப்பர் என்பன ஏற்றுமதி செய்யப்படுகின்றனங்கிறது வரும். சரியா? நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். சரியா? இதன்படி இலங்கையிலிருந்து தேயிலை ரப்பர் என்பன ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சரியா? ஓகே சார். ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஓகே சார். சங்கீதம் நம் உள்ளங்களை கட்டுப்படுத்துகின்றது. இவ்வாக்கியம் செய்வினை வாக்கியமா செயற்பாட்டு வினை வாக்கியமா என்பதை குறிப்பிடுக. செயற்பாட்டு வினை வாக்கியம். சங்கீதம் நம் உள்ளங்களை கட்டுப்படுத்துகின்றது. இவ்வாக்கியம் செய்வினை வாக்கியமா செயற்பாட்டு வினை வாக்கியமா? நல்லா யோசிங்க. செய்வினை சார். என்ன காரணம் செய்வினை? நான் இந்த வரைவிலக்கணத்தோட சம்பந்தப்பட்டு பாருங்க.
எனது செய்வினை நான் இது எழுவாய கர்த்தாவா கொள்ளுவினை செய்வினை செயற்படுப்புற எழுவாய கொள்ளுவினை செயற்பாட்டு வினை. எதிர்வாய் கருத்தாளா ஆ போகுது சார். இதுல எழுவாய் எது? நம்ம சங்கீதம் நம் உள்ளங்கள் நம் உள்ளங்கள் சரியா? அப்ப இதுல சங்கீதம் நம் உள்ளங்களை கட்டுப்படுது. அப்ப சங்கீதம் வந்து எழுவாயா இருக்கு. நம் உள்ளங்கள்ங்கிறது செயற்படு பொருளா இருக்கு. உள்ளங்களை ஐ வந்திருக்கா? இல்ல கட்டுப்படுத்துகிறதுன்ட்டு சார். முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்க படு ஞாபகத்தில் இருப்பீங்க தானே, அந்த படு வந்தா செயற்பாடு வினை. அந்த ஐடியாவில் தான் நிறைய பேர் சொல்றீங்க விட. அது இல்லைங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க கேட்டா, இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? நம் உள்ளங்களை முன்னுக்கு கொண்டு வாங்க. நம் உள்ளங்கள் சங்கீதம் வந்து எழுவாய் அதை என்ன மாத்தணும்? செயற்படுபொருளா செயற்படு பொருளாக செயற்படு பொருளை மாற்றணும். மாத்தணுமா? காரண பொருளா மாத்தணும். எப்படி? சங்கீதத்தால் விளங்குதா? ஒரு அகிரிணை வந்தா பிள்ளைகள் அதை காரண பொருளா மாத்தணும் எழுவாய. அதே உயர்திணை வந்தா கர்த்தா பொருளா மாத்தணும். ராமன் வில்லை வளைத்தான் என்கின்ற போது வில் ராமனாங்கிறது அந்த இடத்துல என்ன பொருளா இருக்கு? கர்த்தா. கர்த்தா. இந்த இடத்துல சங்கீதத்தால் என்ன பொருளா இருக்கு? காரண பொருளா இருக்கு. கருவி இப்ப எப்படி வரணும்? எப்படி வரணும்? நம் உள்ளங்கள் சங்கீதத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்படுகின்றன வரணும். சரியா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? திரும்ப ஓ இருக்கா? சார். திரும்ப இருக்கா? பாருங்க, டைப் பண்றேன். நம் உள்ளங்கள் சங்கீதத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தெளிவா? சார். ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே சார். ஓகே, அடுத்து அவனுடைய உள்ளம் அவனை தீய வழியில் செலுத்தி கொஞ்சம் இருங்க. அவனுடைய உள்ளம் அவனை தீய வழியில் செலுத்தி அழிக்கிறது. இவ்வாக்கியத்தில் இணைக்கப்பட்டுள்ள தனி வாக்கியங்களை பிரித்து காட்டுக. அவனுடைய உள்ளம் அவனை தீய வழியில் மத்தளி சரியா சின்ன சின்ன எழுத்துப்பிள்ளை செலுத்தி அழிக்கிறதுனா அழிக்கிறது. அழி மவ்வள ஒளி அழிக்கிறது. இவ்வாக்கியத்தில் இணைக்கப்பட்டுள்ள தனி வாக்கியங்களை பிரித்து காட்டுக. எப்படி வரும்? இது என்ன வாக்கியம்? முதலாவது வாக்கியம். கூட்டு வாக்கியம். சரியா? இப்ப எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். தனித்தனி வாக்கியமா சொல்லுங்க. எப்படி வரும்? என்ன சத்தத்தை காணா? சின்ன விஷயம். அவனுடைய உள்ளம் அவனை தீய வழியில் செலுத்துகிறது. அவனுடைய உள்ளம் அவனை அழிக்கிறது. அவனுடைய உள்ளம் அவனை அழிக்கிறது. முதலாவது என்னது? அவனுடைய உள்ளம் அவனை தீய வழியில் செலுத்துகிறது. அவனுடைய உள்ளம் அவனை அழிக்கிறது. அழிக்கிறதுன்னு வருமா? தீய வழியில் அழிக்கிறதுன்னு வருமா? தீய வழியில் நல்லா யோசிங்க. தீய வழியில் அழிக்குமா? செலுத்தி வந்தா தான் தீய வழியில் செலுத்தி இல்லாட்டி இங்க தீய வழியில் வந்தா அது பொருத்தம் இருக்காது. நீங்க ஃபர்ஸ்டா சொன்னீங்க, அது தானா? கொஞ்சம் சத்தமா கேட்டா நீங்க மாத்தி சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் சொல்றதுதான் சரின்ட்டு. எப்படி வரும்? அவனுடைய உள்ளம் அவனை தீய வழியில் செலுத்துகிறது. முதல் வாக்கியம் ஓகேயா? அவனுடைய உள்ளம் அவனை தீய வழியில் செலுத்துகிறது. இது முதலாவது வாக்கியம். சரியா? அவனுடைய மரியாதை சொல்லுவோம். ஓகே, அடுத்து எப்படி வரும்னு கேட்டா, அவனுடைய உள்ளம் அவனை அழிக்கிறது அப்படின்னு வரும்.
சரியா? சரியோ? சரி சார். ம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே சார். சூறாவளியால் அளப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டன. இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள தவறை இனங்கண்டு வாக்கியத்தை திருத்தி எழுதுக. ஓகே, சூறாவளியால் அளப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டன. இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள தவறை இனங்கண்டு வாக்கியத்தை திருத்தி எழுதுக. என்ன பிரச்சனை? சூறாவளியால் அளவற்ற சேதங்கள் ஏற்பட்டன. அளவற்றையா? அளப்பரியன்னு வராதா சார்? நீங்க தான் சொல்லணும். வராதா வருமா நீங்க தான் சொல்லணும். அளப்பெரிய சரியா அளப்பரிய சரியா? அளப்பரிய. சரிதானே, வாச்சிருப்பீங்க மறந்துருப்பீங்க. விளங்குது? அளப்பரிய. ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே சார். பின்வரும் வாக்கியத்தின் எழுவாய் பயனிலையை குறிப்பிடுக. மீண்டும் சந்தித்துக் கொண்டோம் இரு வேற்றுக்கிரக வாசிகளாய். ஓகே, இதுல எழுவாய் பயனிலை சொல்லுங்க பாப்போம். மீண்டும் சந்தித்துக் கொண்டோம் இரு வேற்றுக்கிரக வாசிகளாய். பயனிலை சந்தி சொல்லுங்க. பயனிலை சந்தித்து பயனிலை சந்தித்துக் கொண்டோம். எழுவாய். பயனிலை சார். ம் விளங்கல செல்வி, விளங்க மாட்டீங்க செல்வி. எழுவாய் என்ன சொல்றீங்க? இருவேற்று வேற்றுக்கிரக வாசியா? இப்படி ஒரு அறிவு. நாம் என்பதுதான் எழுவாய். மறைஞ்சிருக்கு எழுவாய். தோன்றா எழுவாய். தோன்றா எழுவாயா இருக்கு. சரியா? அப்ப நாம் தான் வரும். நாம் மீண்டும் சந்தித்துக் கொண்டோம் இருவேற்று கிரக வாசிகளாய். இது வந்து என்னது? நாம் இருவேற்று கிரக வாசிகளாய் மீண்டும் சந்தித்துக் கொண்டோம் தான் வந்திருக்கணும். கவிதை அப்படித்தானே எழுதுவாங்க. சில பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறது. எப்படி இப்படி இப்படி எழுதுவாங்க. எப்படி அவள் வந்து முத்தம் தந்தாள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கணும்ல. வந்தாள் அவள் தந்தாள் முத்தம் அப்படின்னு எழுதுனா கவிதை நினைச்சுக்கிறது கொஞ்சம் பேர். வந்தாள் அவள் தந்தாள் முத்தம். அப்போ அந்த ரைமிங்காக எழுதுறது. அந்த மாதிரி இங்கே ரைமிங்காக போட்டிருக்காங்க. இருந்தாலும் எங்கே தான் சுற்றி வந்தாலும் எழுவாய் எதுன்னு நமக்கு எது பயனிலையை வச்சு தான் இது நம்ம பார்ப்போம். மீண்டும் சந்தித்து கொண்டோம். யார் யார் சந்தித்து கொண்டோம்? நாம். நாம் பயனிலை எப்படி வரும்? மீண்டும் அந்த பயனிலை வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வினையாக தான் வரும். சந்தித்து கொண்டோம். விளங்குதா? அது கூட்டு வினையா இருக்கு. சந்தித்துக் கொள்ங்கிற அந்த வினையடியா இருக்கக்கூடிய கூட்டு வினையா இருக்கு. ஓகே, தெளிவா பிள்ளைகள் விளங்குதா? இப்படி மாற்றி மாற்றி கேள்வி கேட்டால் உங்களால விடையளிக்க தெரியுமா இருக்குமா இருக்காதா இப்படி பயிற்சி பண்ணும்போது? ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே, பேராசிரியர் கைலாசபதியின் தமிழ் பணிகளை நினைவு கூறும் பொருட்டு விழா எடுக்கப்பட்டது. இதுல என்னது என்ன பிரச்சனை? இங்கு இடம்பெற்றுள்ள வலுவை இனங்கண்டு திருத்தி எழுதுக. இதுல ஒரு வலு இருக்கு. பொருட்டுக்கு பதிலா வகைன்னு வராதா சார்? இல்லைங்கள, பொருட்டுக்கு பதிலா பேராசிரியர் கைலாசபதி வகை கூறும் வகையில் விழா எடுக்கப்பட்டது அப்படி வராதா? வகையில்னு சொல்றீங்களோ? அது பிரச்சனை இல்லை. அது பொருட்டு வகையில்னா ஒரே அர்த்தம் தான். கத்தியால் வெட்டினேன்னு சொன்னாலும் சரி, கத்தி கொண்டு வெட்டினேன்னு சொன்னாலும் சரி. அந்த மாதிரி பொருட்டு. சரியா?
நிமித்தம், வகையில் எல்லாம் ஒன்று தான், ஒரு அர்த்தம் தான். அதனால பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நல்லா யோசி. அதைத்தான் சரி, நம்ம வாசிப்பு இல்லாட்டி இங்க இடர்படுவோம். நினைவு கூறுவாங்களோ. இப்ப ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த நாள்ல நினைவு கூறுவாங்க, நினைவு கூறுதலா? நினைவு கூற மாட்டாங்க, கூறுதல்ல. கூறுதல் கூறுதல். எப்படி வரும்? நினைவு கூறுதல். கூறுதல்ல கூறுதல் கூர் கூறுதல் கூர். பொருட்டு விழா எடுக்கப்பட்டது அப்படியா சார்? கொஞ்சம் வரேன். கூர். ஓகே. இந்த அந்த கடைசியா வந்திருக்க கூர் இல்லைங்கதா? ஓ சார். ஆ, தல். இப்போ சரி. கூறுதல் இந்த இருக்கு விளங்குதா? ஸ்பேஸ் ஒன்று வந்துருச்சு. கூறுதல் விளங்குதா? இதான் கூறுதல், நினைவு கூறுதல். நினைவு கூறுதல்னு இது ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இது வந்து ஏற்கனவே உள்ளது பிள்ளைகள். எப்போ உள்ளது? இது நான் நினைக்கிறேன் 5-6 வருஷத்துக்கு முன்னே உள்ளது. 5-6 7-8 வருஷத்துக்கு முன்னது. ஆனால் 2022 என்னமோ கேட்டிருந்தாங்க அதே கேள்வி திரும்ப. சரியா? இப்படி கேட்கல, வசனமாக கேட்கல, நினைவு கூறுதல். இதில் என்னது எழுத்து பிள்ளைன்னு கேட்டிருந்தாங்க. விளங்குதா? அப்போ தெளிவா? ஓகே. ஓகே சார். அடுத்து பாருங்க. பேசுறது விளங்குதா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே. சமூகம். சமூகம் சமூகம் பிள்ளைகள் சமூகத்துல மூவன்னா அதுல மூணான்னு யோசிக்கேன். தெரியல, பரவ குயிக்க வர மாட்டேங்குது. சரியா? விளங்குதா என்ன சொல்றேன்? சமூகம் சமூகம் விளங்குதா? மூவன்னா மூணா? சமூ ஆ விளங்குதா? ஒன்று சமூகம், இன்னொன்று சமூகம். சரியா? ரெண்டு சொல் இருக்கு. சரியா? சமூகம் சமூகம் என்ற சொற்களை அவற்றின் பொருள் புலப்படுமாறு தனித்தனி வாக்கியங்களில் அமைத்து காட்டுக. முதலாவது சமூகத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்க. மூக்கு. சொல்லுங்க. சமூகம். பாரதியார் ம் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். பாரதியார் இவரது சமூக சீர்திருத்தவாதி ஆவார். வெரி குட். அடுத்து மூணா? சமூகம். நான் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கிறேன். பாரதியார் அந்த சந்திப்பில் சமூகம் அளிக்கவில்லை, அல்லது நான் அந்த சந்திப்புக்கு சமூகம் அளிக்கவில்லை. சமூகம். சமூகம்ல சமூகம் விளங்குதா? இப்போ இப்படியே ஒரு ரெண்டு சொல்ல கொடுத்து கலை கலை அவன் ரெண்டு சொற்களை கொடுத்து பெயர் சொல் வருமாறியும் வினைச்சொல் வருமாறியெல்லாம் என்ன செய்வாங்க? வாக்கியம் அமைக்க சொல்லுவாங்க. சில போது என்னது, ஒரு சொல்ல கொடுத்து அன்னைக்கு பார்த்தோம் தானே, கூட்டு வினையாக ஆக்கப்பெயராக அமைக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த இலக்கண தெளிவு இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். தெளிவா இப்படி இப்படி கேள்வி வரும். விளங்குதா? ஓ சார். ஓ சார். தொழிலாளர் சங்கம் இம்முறை மேதின கூட்டத்தை கண்டியில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுல என்ன பிரச்சனை? ஈஸியா சொல்லிடலாம். என்ன வரும்? தொழிலாளர் சங்கம் இம்முறை மேதின கூட்டத்தை கண்டியில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரும். செய்துள்ளதுன்னு வரும். அவ்வளவுதான், சின்ன விஷயம், ரொம்ப யோசிக்க கூடாது. ம் இப்போ பிள்ளைகள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க. இப்போ வந்து
பெரிய யானை. சரியா? அந்த யானையை ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணுமா? எப்படி வைக்கிறது? சின்ன ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜை திறந்து வைக்க. ஆ, அவ்வளோதான். யானை ஓகே, ஃப்ரிட்ஜை திறந்து வைக்கணும்னு சொல்றாங்க. வேற வேற நீங்க சொல்லுங்க. வேற 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 ஐடியாஸ் எப்படி வைக்கிறது? சின்ன ஃப்ரிட்ஜுக்கு எப்படி பெரிய யானை வைக்கணும்? ஆ, சொல்லிட்டீங்க ஃப்ரிட்ஜை திறந்து தான் வைக்கணும்ட்டு. ஓகே, இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்கு, அந்த சின்ன ஃப்ரிட்ஜுக்கு இன்னொரு யானையை வைக்கணும். அதை எப்படி வைக்கிறது? ஃபர்ஸ்ட் வச்சதை வெளியே எடுத்துட்டு ஆ, ஃபர்ஸ்ட் வச்சது வெளியே எடுத்துட்டு இதை வைக்கணும். அவ்வளோதான். அப்படி சிந்தனையை சின்னதாக பார்க்கணும். நம்ம பயங்கரமாக யோசிப்பாங்க கொஞ்சம் பேர், அதை வெட்டி வைக்கணும். சரியா? அந்த மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப்லேயே அப்படி தான் நுண்ணறிவு கேள்விலாம் வரும்போது இப்போ நம்ம அதை கொடுத்தா பயங்கரமாக யோசிப்போம். அப்படி இப்படி. ஏன்னா நுண்ணறிவு கேள்வியை வந்து என்னது, சாதாரணமாக செய்யலாம், சாதாரணமாக யோசிக்கணும். அந்த ஸ்காலர்ஷிப் அந்த வயசுலேருந்து யோசிக்கணும். சரியா? அப்படி இதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஐக்யூ ஜெனரல் நாலேஜுக்கு ரெடி ஆகிட்டீங்களா பிள்ளைகள்? படிச்சிங்களா? படிச்சிருக்க மாட்டீங்களா? சில பேர் அதை ஒரு பாடமாகவே யோசிக்கிறது இல்லை. நான் 3 பாடம் மெயின், அதை படித்தா போதும் அப்படின்ட்டு. ஆனால் யூனிவர்சிட்டிக்கு முதல் தகமை என்னன்னு சொல்லுங்கள். யூனிவர்சிட்டி போகிறதுக்கு 3A எடுத்தால் போயிடலாமோ? இல்ல சார். ஜெனரல் நாலேஜில் எத்தனை புள்ளிகள் இருக்கணும் குறைஞ்சது? 30க்கு மேல. எத்தனை? 30க்கு மேல ஆ, எடுக்கணும். 30 அல்லது 30. 29 இருந்தாலும் போயிடாது. 29 நீங்கள் திரும்ப திரும்ப எக்ஸாம் செய்யணும். அல்லது என்னது அது என்னது அந்த அந்த பெச்சோட போயிடாது. உங்களோட பெச்சோட போயிடாது. அது அதுக்கு அடுத்த பெச்சு தான் நீங்கள் செஞ்சு எடுத்து தான் போகணும். ஒரு பெச் மிஸ் ஆகும். இந்த 3 பாடம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆனாலுமே. ஆனால் அந்த குறிப்பிட்ட நிறைய பேர் நான் அப்படி நான் கண்டிருக்கேன். சரி சார் இப்படி ஆயிடுச்சு 3A எடுத்தாக்களும் ஐக்யூவில் சிக்கல் விட்டாங்களும் இருக்காங்க. அதனால் லேசுப்பட்ட வேலை இல்லை. லேசுப்பட்டா ஈஸி தான், விட்டுறாதீங்க. கிளாஸஸ் போனீங்களா, படிச்சீங்களா, இல்லை நீங்கள் செல்ஃபாக படிச்சீங்களா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? எப்போ உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ், ஜிகே எப்போ உங்களுக்கு? 22 சார். 22. ஓகே, பார்ப்போம். அதில் சம்டைம் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, நல்லா செய்வார். சரியா? ஐக்யூ ஜெனரல் நாலேஜ் அப்படி கிடைத்தால் சின்ன ஒரு செமினார்ஸ்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ட்ரை ஒன் பண்ணும் ஷுவரில் பார்ப்போம். சரியா? ஏன்னா அதுக்கு அதை விரும்பின மாணவர்களுக்கு நம்ம ஏற்பாடுன்னு செய்கிறது ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம் எத்தனை பேருக்கு விருப்பமோ. அதுக்கு எதனா நான் என்ன சொல்லணும்னா, அப்படி ட்ரை பண்ணாட்டியும் நான் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். என்ன தான் நம்ம இது படித்தாலும் பிள்ளைகள் அது ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா தொழில் சந்தையில் அதுவும் ரொம்ப முக்கியம்னா இது மட்டும் இல்லை. அடுத்து நீங்கள் ஏஎல் ரிசல்ட்ஸ் எடுத்த பிறகோ அல்லது யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த பிறகோ அடுத்த போட்டி பரீட்சைக்கோ அல்லது பதவி உயர்வுக்கோ இந்த ஐக்யூ ஜெனரல் நாலேஜ் தான் உங்களுக்கு துணை செய்யும். அதனால் இப்போவே அதுக்கான பயிற்சியத்தை வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. நம்ம பாடத்தை தழுவி வேற எங்கேயோ போகிறோம். அது முக்கியமானது தான். சரியா? பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போமா? ஓகே சார். ஓகே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே இவ்வடியில் காணப்படும் எழுவாய் பயனிலையை குறிப்பிடுக. குறிப்பிடுக. எழுவாய்னா பயனிலைனா? தாராயோ பயனில, நீ நீ வல்லமை. நீ வல்லமையா? சார் தோன்றா எழுவாய் இருக்கு சார். அதெல்லாம் தேவையில்ல நமக்கு. எழுவாய் தோன்றுச்சோ தோன்றல அது பிரச்சனை இல்லை. நீங்க எழுவாய் சொல்லுங்க. நீங்க சொன்னதுதான் நீ நீ. சரி, நீ. பயனிலை தாராயோ. தாராயோ. பாட்டு கொடுங்க. வாராயோ வாராயோ மோனலிசா மாதிரி. இங்க தாராயோ தாராயோ. யார்கிட்ட கேட்பாரு இப்படி? அவனோட அம்மா கிட்டயா, அவன் தங்கச்சி கிட்டயா, யார்கிட்ட கேட்பாரு பாரதியார்? அம்மனிட்ட. காளி கிட்ட கேட்பாரு. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவினில் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்ட்டு அவ்வளோ நெருக்கமாக போய் கேட்குறார். ஆண்டாளோட மோசமான ஆள் போலவர். ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? கலை என்ற சொல்
பெயராகவும் வினையாகவும் வருமாறு தனித்தனி வாக்கியங்களில் எழுதுக. சாம்பார் ஆப்பு சொல்லுங்க. பெயராகவும் வினையாகும். இன்னும் மூணு நேரம் போகுது. எனது நண்பன் கலைத்துறையில் சாதித்தான். வெரி குட். முதல் கலை அது பெயரா வினையா? பெயர். பெயர் சார். வினைக்கு வினைக்கு கல்லறிந்ததால் தேன்கூடு கலைந்தது. கலைந்தது. சரியா அந்த லை. வேற வேற இன்னொரு வாக்கியம் வினையில வர மாதிரி. என்ன வாக்கியம் பஞ்சமா எதுக்கு? சபாநாயகர் பாராளுமன்றத்தை கலைத்தார். சபாநாயகர் பாராளுமன்றத்தை. நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸா செய்றீங்க? இல்ல இன்னொரு சார். பாடம் பொலிட்டிக்கல் சயின்ஸா? இல்ல சார். பரவாயில்ல பரவாயில்ல. அரசியல் ரீதியா சொல்லிட்டீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. அது எந்த ரீதியா சொன்னாலும் பிரச்சனை, வசனம் சொன்னா சரி. ஓகே, அடுத்தது போமா. ஓகே சார். ஓகே, சரி சார். இளங்கோ அடிகள் தமிழர் தழுவிய பழக்க வழக்கங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கூறியுள்ளார். மேற்படி செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக எழுதுக. குயிக்கா சொல்லுங்க. கரெக்டாக போகணும்னு நிறைய பார்க்கறதுக்கு நம்ம. இளங்கோவடிகளால் தமிழர் தழுவிய பழக்க வழக்கங்களையும் வழிபாட்டு இடையில சறுக்கிருச்சு. இளங்கோ அடிகளால் தமிழர் தழுவிய பழக்க வழக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் கூறப்பட்டன. கொஞ்சம் நல்லா கூறப்பட்டது. இல்லை, பட்டதுன்னு வருமா? கூறப்பட்டுள்ளன. தமிழர் தழுவிய பழக்க வழக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் இளங்கோ அடிகளால் கூறப்பட்டுள்ளன. எப்படி வரும்? தமிழர் தழுவிய தமிழர் தழுவிய பழக்க வழக்கம் தமிழர் தழுவிய பழக்க வழக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் இளங்கோ அடிகளால் கூறப்பட்டுள்ளனன்னு வரலாம். அல்லது இளங்கோ அடிகளால் தமிழர் தழுவிய பழக்க வழக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் கூறப்பட்டுள்ளன்னு வரலாம். பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, தெளிவுதானே? ஆம் சார். தமிழ் மொழியின் சிறப்புகளையும் தனிப்பண்பையும் இன்று நாம் அறிய ஏதுவாக இருந்தது மேல்நாட்டு ஆராய்ச்சி முறையே என்பதை மறந்துவிடக் கூடாது. இவ்வாக்கியத்தில் தேற்ற பொருளில் இடம்பெற்றுள்ள இடைச்சொல்லை எடுத்து காட்டுக. என்ன பிள்ளைகள், தேற்ற பொருள் எது இருக்கு? எங்க எங்க தேற்ற பொருள் இடைச்சொல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்குமல்ல? ஏ ஏ முறையே ஏகாரம் தான் வந்திருக்குங்க. சரியா? ஏகார இடைச்சொல். தமிழ் மொழியில் சிறப்புகளில் இடைச்சொல்ல படிங்க. சிறப்புகளின் தனிப்பண்பையும் இன்று நாம் அறிய ஏதுவாக இருந்தது மேல்நாட்டு ஆராய்ச்சி முறையே. முறையே முறையே அப்படிங்கிறது அழுத்த பொருள், அல்லது அழுத்த பொருளுக்கு இன்னொரு பேர் தான் தேற்ற பொருள். இப்போ நான் நாளைக்கு வருவேன் அப்படிங்கிறதுக்கும் நான் நாளைக்கே வருவேன் அப்படிங்கிறதுக்கும் நானே நாளைக்கு வருவேன் நானே அங்கே ஏகாரம் நானேன்னு வந்திருக்கு. உறுதிப்பட சொல்கிறோம், உறுதி அழுத்தமாக சொல்கிறோம். அதை தான் தேற்ற பொருள்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பொருள் தான் என்னது? அழுத்த பொருள். நான் அவனையே கண்டேன். சரியா? நான் அவனைத்தான் கண்டேன். அது தான் அப்படிங்கிறது அவன் அழுத்த பொருள். அவனைத்தான் கண்டேன், அவனையே கண்டேன். விளங்குதா? உறுதியாக நம்ம ஷுவர் பண்ணி சொல்கிறோம் தெரியுமா? அழுத்தமாக சொல்கிறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்?
தேற்ற பொருள் அல்லது அழுத்த பொருள்னு சொல்றோம். விளங்குதா? ஓ சார். ம். ஓகே, அப்படி நிறைய இருக்கு பிள்ளைகள். சரியா, நான் கொஞ்சம் பார்த்துருவோமா? இன்னும் 2 3 இருக்கு, அதை பார்த்துருவோமா? ஓகே சார். ஓகே, கவனிங்க. அவருடைய நடையில் அமைதியும் வாழ்க்கையில் பண்பட்ட தளர்ச்சியும் இருந்தன. இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என குறிப்பிட்டு இவ்வாக்கியத்தில் இணைக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை பிரித்து காட்டுக. சொல்லுங்க. வாக்கியம் சார். கூட்டு வாக்கியம். ஒரு ஒரு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், பிரித்து காட்டுக. அவருடைய நடையில் அமைதி அவருடைய வாழ்க்கையில் நடையில் அமைதி இருந்தது. அவருடைய வாழ்க்கைக்கு தளர்ச்சி இருந்தது. அவருடைய நடையில் அமைதி இருந்தன. அமைதி இருந்தது. அப்புறம் வாழ்க்கையில் பண்பட்ட தளர்ச்சியும் இருந்தது. அவருடைய நடையில் அமைதி இருந்தது. சரியா, அவருடைய நடையில் வாழ்க்கையில் பண்பட்ட தளர்ச்சி இருந்தது. அப்படிதான் வரும். இல்லைங்களா? தளர்ச்சியும் இருந்ததுன்னு சொல்லலுமா? இல்லை, ஏன்னா அது ஒன்று தான் நம்ம சொல்றோம். தனியாக சொல்லும், ரெண்டே சொல்லும்போது தளர்ச்சியும்னு இடைச்சொல்ல போடுறோம். அப்போ எப்படி வரும்? அவருடைய நடையில் அமைதி இருந்தது, அவருடைய நடையில் வாழ்க்கையில் பண்பட்ட தளர்ச்சி இருந்தது. சரியா, தெளிவா? அடுத்து கவனிங்க, இன்னொரு மாடல் வரும். நான் இந்தியாவுக்கு போயிருக்கிறேன், நான் இந்தியாவுக்கு போகிறேன். இவ்வாக்கியங்களில் இடம்பெறும் துணை வினைகளை எடுத்து காட்டுக. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சொல்லுங்க. இருக்கிறேன் சார். என்ன கேட்டிருக்காங்க? அதை நீங்க விளக்கணும். எடுத்துக்காட்டுங்கன்னா எடுத்து காட்டக்கூடாது. அப்படி இதுதான் அதை விளக்கணும். இருக்கிறேன் அப்படிங்கிறது துணை வினையா சார்? ஓகே, இருக்கிறேன் என்பது துணைவினை. அப்ப இருங்கிறது துணைவினை, இருங்கிற வினையடி துணைவினை. ஓகே, அது எப்படி? எப்படி? இப்ப நான் இந்தியாவுக்கு போய் இருக்கிறேன்னா அது இருங்கிறது தான் அது துணைவினை. எனவே இரு அப்படிங்கிறது வந்து இருத்தல், பீங் அப்படிங்கிறத தான் குறிக்கணும் தனிவினையா இருந்தா. ஆனா இந்த இடத்துல போய் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா என்னது, அங்க போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஆனால் என்னது, அங்கு வசனத்துல இருன்னு வந்திருக்கு. இருன்னா இருத்தல், போயிருக்கிறேன்னு அர்த்தம். அங்க போயிட்டாரு. நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு என்னது, போக போகிறேன்னு அர்த்தம். போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன், இன்னும் போகல அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? விளங்குதா? முதலாவது பாருங்க, போகிறேன்ல 2 போ இருக்கு. முதலாவது போ இருக்கு, ரெண்டாவது போ இருக்கு. முதலாவது போகனா போதல், கோ. ரெண்டாவது கோவா, அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அப்படியே, நான் இந்தியாவுக்கு போகிறேன், அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளை. சத்தத்தை காணா. ஐ வில் பி கோ இந்தியா. ஐ வில் பி கோ இந்தியா. அது ஐ வில் பி கோனா நான் போவேன். நான் போகிறேன்னா ஐ ரெடி டு கோ.
அப்படின்னு ஐ ஐ ரெடி டு கோன்னு தானே வரும். நான் தயாராகிறேன் அப்படிங்க அந்த அர்த்த அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஆங்கில புலமை கொண்டவங்கன்னு பார்த்தா நீங்களும் சொல்லுங்க பிள்ளைல அந்த அர்த்தத்தை சொல்லுங்க. அப்ப விளங்குதா உங்களுக்கு? அந்த போகிறேன்னு வந்து அந்த போகிறேனுங்கிறது என்ன அர்த்தம்? நேரடியா போதல் அர்த்தமா? இல்ல சார். யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் பிள்ளைகள். முதல் வினை துணை எம்சிக்யூல வரும், இதுல வரும். ஒரு ஆள் விளக்குங்க அதை. நீங்களே விளக்கம் கூட மொழிநடை விளக்குங்க. ம் சார் இது விளங்குது இல்ல. சவுண்ட் விளங்கலையா? சார் நான் இந்தியாவுக்கு போயிருக்கின்றேன் அப்படின்னா போயிருக்காரு. நான் இந்தியாவுக்கு போக போகின்றேன்னா போக போறாருன்னு அர்த்தம் சார். அதைத்தான் கேட்குறேன். அது எப்படி அந்த போங்கிறத மாற்றிட சொல்லுங்க. முதல் வினையா போ வந்தா எப்படி வரும், துணை வினையா வந்தா எப்படி வரும்? நான் இந்தியாவுக்கு போனேன் என்பது அப்படி ஒரு சார் ம் முதல் வினை. ம் துணை வினைனா நான் இந்தியாவுக்கு போக இருக்கின்றேன். ஐ ஆம் கோயிங் டு இந்தியா அப்படிங்கிறது தானே இங்கிலீஷ்ல. ஐ கோயிங் டு கோ இந்தியா அப்படிதானே வரும். ஐ கோயிங் டு கோன்னு தான் வரேனா. அப்ப நான் போக போறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். போக போறேன்னா இப்ப நான் இதுல இது நல்ல உதாரணம் இந்த முதல் வினை துணை வினைக்கு. போதல்னா பிள்ளைகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகருதல் போறது தானே. இப்ப நான் போறேன், போய்கிட்டு இருக்கேன். அப்ப இடப்பெயர்வு நடக்கும். நான் போகிறேன்னா அந்த போகிறேன்ல இருந்து போங்கிற சொல் தான் இருக்கு. ஆனா என்னன்னா அது போதலுக்கான அர்த்தம் வரல. நான் போவதற்காக தயாராகி இருக்கிறேன். நான் இன்னும் போகல, ஆனா போவேன். போக போறேன். நான் வெளிநாட்டுக்கு போக போறேன் அப்படின்னா போயிட்டாரா அவரு? இல்ல சார். என்ன செஞ்சிருக்காரு? தயாரா இருக்காரு, இன்னும் போகல. விளங்குதா? விலங்கு என்ன சொல்றீங்க? அதுதான் பிள்ளைகள் இங்க துணை வினைன்னு சொல்றோம். நேரடியாக அர்த்தம் இல்லை அதுக்குள்ள. அதே மாதிரி போய் இருக்கிறேன்னா நான் நான் நாட்காலியில் அமர்ந்து இருக்கிறேன். அமர்ந்து இருக்கலாம் தானே பிள்ளைகள்? ஒரு இடத்துல அப்படியே குத்துக்களாட்ட உட்கார்ந்து இருக்கலாமா? குந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குந்துங்கன்னு என்ன அர்த்தம்? குந்துதல் என்ன அர்த்தம்? குந்துதல் அப்படின்னா இருத்தல்னு அர்த்தம். விளங்குதா? குந்தி இருத்தல்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நான் வந்து இந்தியாவுக்கு போயிருக்கேன்னா அந்த இடத்துல போய் இருக்காரா? அங்க போயிட்டு உட்கார்ந்து இருக்காரா? ஏற்கனவே அந்த செயல் நடைபெற்றது என்ன அந்த போதல். அவர் ஏற்கனவே அங்க போயிருக்காரு. அந்த அந்த பயணம் அங்க பயணப்பட்டிருக்காரு அங்க ஏற்கனவேங்கிற மாதிரியான அர்த்தம் வருதா இல்லையா? அந்த இருத்தல்ங்கிறதுக்கான பொருள் தெளிவா விளங்குதா இல்லையா? விளங்குதா பிள்ளைகள்? இன்னொரு உதாரணம் இது வரும் பிள்ளைகள். இன்னொரு உதாரணம். இப்போ நான் கூட அன்னைக்கு சொன்னேன் வைங்கிறது. வை நான் பணத்தை மேசையில் வைத்தேன். அந்த வைத்தேனுக்கு என்ன பொருள்? வைக்கிறது. அவ வச்சா என்ன செய்யும்? அந்த பொருள் அந்த இடத்துல இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும் சார். இருக்கும். ஓகே. அந்த வை பாருங்க துணை வினையா மாறும். எனது அம்மா நானே பார்த்தோம். எனது அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வைத்திருக்கிறாள். எனது அம்மா தான் எனக்கு எனது அம்மா தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வைத்தாள். பார்த்து வை. இப்போ வைனா மேசையில் அந்த புத்தகம் வச்ச விஷயம். மேசையில் அந்த புத்தகத்தை வைத்தேனுங்கிறதுக்கும் என் அம்மா தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வைத்தாளுங்கிறதுக்கும் அந்த வைத்தாளுங்கிறத அந்த வைக்கிறதா வச்சிருப்பாங்களோ? மாப்பிள்ளைய கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே எங்கேயும் அசையாதீங்க மாப்பிள்ளைன்னு வைப்பாங்களோ? இல்ல சார். இல்ல சார். பார்க்கல இல்ல சார். என்ன அர்த்தம்? பார்த்திருக்காங்க அப்படின்னு. சொல்ல முடியல தானே? அது வார்த்தையால் விவரிக்க முடியல தானே? உங்களுக்கு புரியுது தானே? அதுதான் இப்போ எனக்கும் நடக்குது. அது உங்களுக்கு எனக்கு வார்த்தையால் விவரிக்கல, ஆனால் விஷயம் வாங்கிச்சு. அதே மாதிரி நீங்களும் விளங்கிங்க. சரியா? ஓகே. அடுத்ததுக்கு போமா? சரி சார். ஓகே. அடுத்து கவனிங்க. இந்த முதல் வினைனா துணை வினைனா கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க சார். அதாவது முதல் வினை துணை வினைங்கிறது என்ன பார்த்தோம்னா பிள்ளைகள் கூட்டு வினை இருக்குதுண்ணே. கூட்டு வினை உதாரணமா 2 வினை ஒண்ணா வருது. சரியா? உதாரணம் என்ன சொல்றது? இப்போ தந்தி அடித்தேன். அது தந்தி அடின்னு 2 சொல். அதை கூட்டு வினை. சரியா?
இப்ப போ போ அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றாந்தா, உம் சார் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்தேன், விட்டு கொடுத்தேன், விட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்தேன், தந்தி அடித்தேன், சரியா, ஆஹ், பார்த்து ரசித்தேன், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கூட்டு சென்று வினையில பார்த்தேன். முதல் உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தினால் முதல் வினை. நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அந்த வந்திருக்கிறேன்னா அந்த வாங்கிறது முதல் வினை. வந்திருக்கிறேன்ல கூட்டு வினைனா வந்து இரு. வந்திருக்கிறேன்ல கூட்டு வினைனா அடிச்சொல் வந்து இரு. இப்போ வாங்கிறதும் இருங்கிற ரெண்டு சொல் இருக்கு பக்கத்து பக்கத்துல. ஏன்னா முதலாவது சொல் வந்து அடிப்படை பொருளை உணர்த்தும், வருதல்ங்கிற பொருளை உணர்த்தும். ரெண்டாவது சொல் தனது அடிப்படை பொருளை உணர்த்தாமல் பிரிதொரு பொருளை வேறொரு பொருளை உணர்த்தும். எனவே கூட்டு வினையின் முதலாவது உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தினால் அது முதல் வினை. கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தாமல் பிரிதொரு பொருளை உணர்த்தினால் அது என்னது? துணை வினை. இப்போ விளங்கிட்டா உங்களுக்கு முதல் வினைக்கு துணை வினைக்கு வித்தியாசம்? தம்பி படம் பார்த்தான் என்கின்ற போது அந்த இடத்துல படம் பார் என்பதுல படம் பார்த்தாங்க பாருங்கிறது தனியா வந்திருக்கு, கூட்டு வினையா வரல. அப்படியே வரலாம். பார் என்பது கண்ணால் பார்த்தல் என்கின்ற ஒரு ஒரு விடயத்தை குறிக்கிறது. எனவே போலீசாரை கண்டதும் திருடன் ஓட பார்த்தான் என்கின்ற போது ஓடப்பார் என்கின்ற கூட்டு வினை இந்த ரெண்டாவது உறுப்பு தான் என்னது? பார். எனவே அந்த பார் நேரடியாக கண்களால் பார்க்கிறதையா சொல்லுது அல்லது முயற்சி செய்தல்ங்கிற பொருள் வருதா? ஓட முயற்சி செய்தான் தான் ஓட பார்த்தான்னு அர்த்தம். குழந்தை கிணற்றில் விழ பார்த்ததுன்னா அப்படி கண்ணால பார்க்குதோ விழ பார்க்குதோ இல்லை, விழுவதற்கான சாத்தியக்கூறு அங்கே இருந்ததுங்கிற ஒரு பொருளை தான் அந்த பார் வருது. விலங்குதா ரெண்டுக்குமே வித்தியாசம்? அப்ப நீங்க துணைவினைன்னு வந்து வரையில சிறுகுறிப்பில் வந்தா துணைவினை என்றால் கூட்டு வினை என்ற கூட்டு வினையின் முதலுறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தினால் அது தனிவினை என்றும், சரியா, முதல் வினை என்றும், கூட்டு வினை என்ற இரண்டாவது உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தாமல் பிரிதொரு பொருளை உணர்த்துமாயினது துணைவினை என்றும் அழைக்கப்படும் என்று சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுன்னு கேட்டா உதாரணம் 2 3 கொடுத்து விட்டீங்கன்னா சரி புள்ளி வந்துடும். தெளிவா? ஓ சார். ஓகே. கடைசியா உங்களுக்கு ஒரு 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 கேள்வியோட நம்ம இந்த இந்த விஷயத்தை முடிப்போம். 8வது வினாவை முடிப்போம். சரியா? ஓகே, கவனிங்க. தன் குருநாதருடன் பேசிய பின் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருந்த சீடன் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றான். வாசிங்க ஒரு ஆள். தன் குருநாதருடன் தன் குருநாதருடன் பேசிய பின் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருந்த சீடன் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றான். சரியா? ஓகே. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் வாக்கியம் கேள்வி என்னடா, பின்வரும் வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை சுட்டிக்காட்டி பொருள் மயக்கமற்ற வகையில் அதனை திருத்தி எழுதுக. எப்படி வரும்? இது இது சொல்லாட்டி வெட்கம் வேதனை தான் மூணாவது தரம் பார்த்துருந்தோம். சொல்லுங்க சொல்லுங்க பொருள் மயக்கம் என்னன்னு சொல்லி சுட்டிக்காட்டி திருத்தி எழுதுங்க. வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பின் இல்லைங்களா? வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருந்த சீடன் சொல்றது சரி, சொல்லுங்க. வாழ்க்கையில் தன் குருநாதருடன் பேசிய பின்னர் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றான். அவ்வளவுதான் விஷயம். இப்போ 8வது வினா செய்ய முடியாதுன்னு நீங்க நம்பிக்கை இழந்திருந்த நீங்க இப்ப ஒரு புத்துணர்ச்சி பெற்றீங்களா செய்யலான்ட்டு? ஓகே, அந்த மாதிரி தான். சரியா? அப்ப வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருந்த சீடன் தன் குருநாதன், அப்ப இதுல என்னன்னு கேட்டா என்ன பொருள் மயக்கம்ட்டா குருநாதன் பேசின பிறகுதான் வாழ்க்கை நம்பிக்கை இழந்தாங்கிற மாதிரி பொருள் வந்துருச்சு. விளங்குதா? அப்படி இப்படி இருக்கும் பிள்ளைகள். அப்ப இவ்வளவுதான் விஷயம், பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, இலகுவாக வரும். சரியா? அதனால அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த 8வது வினாவை நம்ம இது பண்ணிக்கொள்வோம். ஒரு கேள்விகள் இருக்கு, அதையும் கசகசன் அந்த டியூப்ல கொஞ்சம் கூட இருக்கு. சரி, அதையும் கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு நம்ம நினைக்கிறேன் எத்தனை மணி இப்ப டைம் எத்தனை? 8:48. அப்ப நம்ம 7:48. அப்ப 8 மணிக்குள்ள நம்ம பொருள் மயக்க விஷயத்தை முடிச்சு போடலாம். ஏன்னா நம்ம பாக்குறோம் இதுல என்ன கேள்வி பாருங்க. முதலாவது நம்ம சுருக்கம் பார்த்துட்டோமா? சுருக்கம் பார்த்துட்டோம் தானே? சுருக்க விஷயங்கள் பார்த்துட்டோம், இலக்கணமும் பாதி பார்த்துட்டோம், அப்படியே இலக்கிய வரலாறையும் கொஞ்சம் பார்த்துட்டோம்,
அப்படியே பார்க்கும்போது இது 8வது வினாவும் நம்ம பார்த்துட்டோம்னா அங்கிட்டு இலக்கிய வரலாறுக்கு ஒரு கேள்வி தான் செய்யணும். அது மேக்ஸிமம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம், அது பிரச்சனை இல்லை. அடுத்து இலக்கணத்திலையும் நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டோம். அதில் சில சில விஷயங்கள் பார்க்க இருக்கு. அது அது மிகுதி இருக்கக்கூடிய கேள்விகளும் பார்க்க இருக்கு. சரி, அப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா தெளிவாயிட்டோம்னா அங்கிட்டு ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். அப்படி மிச்சப்பட்டால், சரி மிகுதிப்பட்டால் உங்களுக்கு எப்போ பார்ட் 2 பிளேன், எப்போ பார்ட் 2? 18 சார். 18. இன்னும் டைம் இருக்கு. நான் இன்னைக்கு தந்து 8 நாள் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் அப்படியே டெய்லி அப்படி படிச்சுட்டு வருவீங்க. அடுத்தது எப்போ எக்ஸாம் இருக்கு? அடுத்து 15 தமிழ். தமிழுக்கு இடையில எத்தனை எக்ஸாம் இருக்கு? சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். 15 இந்த இந்த இதற்கு இடையில எக்ஸாம் உள்ளவங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த 10க்கும் 15 இடையில எக்ஸாம் உள்ளவங்க. 10க்கும் 14க்கும் இடையில எக்ஸாம் உள்ளவங்க யார் இருக்கீங்களா? இல்ல யாருமே இல்லையா? அப்போ நீ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே தமிழ் தானா? சார் ஒரு girl இருக்காங்க. விளங்கல, சத்தமா சொல்லுங்க. யாரும் சொன்னீங்க சொல்லுங்க சத்தமா. ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பேசுறது விளங்கல செல்வி, திரும்ப சொல்லுங்க. செல்வி சொன்னது திரும்ப யாராவது சொல்லுங்க. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா சார்? என்ட்ரேஸ் பண்ணிருக்காங்களா? யார் அது? யாரோ ஒன்று இருக்காது, உங்களுக்கு பேர் தெரியுமே, யார் அது? காணுமே. எடுத்துட்டாங்களா? சார் இதுக்கு முன்னுக்கு பண்ணிருந்தாங்க சார். ஓகே, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ டச் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம இது முடிப்போமாண்ணா. இதை படிப்போம். அது அந்த பேப்பரை கொஞ்சம் பார்த்துட்டு 8 மணிக்குள்ள இதை முடிச்சுட்டு அடுத்த வகைக்கிறாவுக்கு நம்ம போவோம். சரி, இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள் தெரியவா பிள்ளைகள்? ஓகே, அதே மாதிரி இந்த டியூட்டில் உள்ளதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கசகசன் அதில் பார்த்துனா அந்தளவு டிஸ்கஸ் பண்ணி நம்ம விளங்குறதுக்கு நேரம் இல்லை, மிக வேகமாக போயிடுவோம். ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்ட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டு அது ஒரு என்ன செய்யும், ஒரு நமக்கு ஒரு அப்செட்டாக இருக்கும். சரி, நீ இதை பார்த்துருக்கலாமேட்டு, அதனால் இதையும் பார்த்துரும். ஓகே, பார்த்தாச்சு. ஓகே, இலக்கண வினாக்கள் கொஞ்சம் கடகடன்னு சொல்லிட்டு போவோம். விளங்குதா? விடு என்ற சொல் முதல் வினையாகவும் துணை வினையாகவும் வரும் வகையில் ஒவ்வொரு வாக்கியம் எழுதுக. குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். விடு அப்படிங்கிறது முதல் வினையாக வரணும், துணை வினையாக வரணும். வாக்கியம் அமைங்க. நான் பட்டம் விட்டேன். நான் பட்டம் விட்டேன். விடு முதல் வினை. ஓகே, துணை வினை. என்னை விட்டு சென்று என்னை எனது அப்பா பேனையை ஊருக்கு போயிருக்கான். என்ன பிள்ளைகள்? எனது பேனையை தங்கைக்காக விட்டு தம்பி கொடுத்தேன். ம் தம்பி அப்பா ஊருக்கு போய்விட்டார். அப்பா தம்பை பேனாங்கிறீங்க, இன்னும் முழுமையான பண்ணிது. அப்பா ஊருக்கு சார் சொல்லவா? போய்விட்டார். வெரி குட், வெரி குட். அப்பா ஊருக்கு போய் விட்டார். வெரி குட். அப்பா போய் விட்டாருங்கல, போய் விடுங்கல. அந்த போய் விட்டாருன்னு என்ன அர்த்தம்? விடுனா என்னது? விடுறது, விடுறது. அப்ப விட்டாருன்னா அந்த இடத்துல வந்து போய் விட்டாருன்னா போயிட்டாருன்னு அர்த்தம். அங்க போய் விட்டாரா? இல்ல. வெரி குட். அந்த மாதிரி எழுதுனா போதும். வெரி குட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எதிர்மறை பெயரெச்சத்தை பயன்படுத்தி 2 வாக்கியங்கள் எழுதுக. எதிர்மறை பெயரெச்சம் என்ன? பெயரெச்சம் என்ன முதலாவது? பெயர் சொல்லை சொல்லி வாக்கியம் முடியுமா சார்? முற்றுப்பெறாத ஒரு வினை ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் ஒரு பெயரெச்சம், முற்றுப்பெறாத வினை ஒரு வினை சொல்லை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். அப்ப எதிர்மறை பெயரெச்சம் நெகட்டிவ். இப்ப வந்த பையன் என்ன அச்சம்? அதை நெகட்டிவா மாத்துங்க. வராத பையன். வராத பையன். ஓகே, இதாய நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா உங்களுக்கு. ஓகே, இதாய நீங்க நாளைக்கு எக்ஸாமா இருந்தா என்ன எக்ஸாம் உங்களுக்கு? பார்ட் 2 சார். எதுல? இஸ்லாமா? நீங்க அதுக்கு ரெடி ஆகுங்க. நீங்க பிரச்சனை இல்லை, டைம் இருக்கு தானே. நீங்க அதுக்கு நல்லா ரெடி ஆகுங்க. நீங்க அதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அதுக்கு எக்ஸாம் நாளைக்கு உள்ளதுக்கு? ஓ சார். ஓகே, ஓகே, அதுக்கு ரெடி ஆகினீங்கன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு வந்த பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு அதில் ரெடி ஆகணும்னா அதை ரெடி, ஏன்னா ரெக்கார்டிங் போடுவேன். அதனால நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு டைம் இருக்குது தமிழுக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ என்ன சொன்ன நினைச்சேன்? என்னது என்ன பார்த்தோம்? எதிர்மறை பேர். இப்போ சொல்லுங்க, எதிர்மறை பேரை நீங்கள் சொல்லுங்க. வந்த பையன், வராத பையன், மேய்ந்த மான், மேயாத மான்.
குடித்த என்னது தேநீர், குடிக்காத தேநீர், படித்த பாடம், படிக்காத பாடம், அப்படி வரும். விளங்குதா? ஓகே. அடுத்து மரத்திற்கு, மரத்துக்கு ஆகிய சொற்கள் புணர்ந்துள்ளவற்றை சந்தி பிரித்து எழுதுக. மரத்திற்கு பிரிச்சு எப்படி வரும்? மரம் பிளஸ் சொல்லுங்க, இன் பிளஸ் கு. சரியா? இது மரத்திற்கு, மரம் பிளஸ் இன் பிளஸ் கு, மரத்திற்கு. இல்ல மரம் பிளஸ் அத்து மரம் பிளஸ் அத்து பிளஸ் இன் பிளஸ் கு. கு சரியா? மரம் பிளஸ் அத்து பிளஸ் இன் பிளஸ் கு, மரத்திற்குன்னு வரும். மரத்துக்குன்னு வந்தா மரம் பிளஸ் அத்து பிளஸ் கு, மரத்துக்கு. அது மரத்திற்கு. தெளிவா? ஓ சார். ஆ. தான் என்ற சொல்லின் இலக்கண தொழிற்பாடு தொடர்பில் கருத்துரைக்க. என்ன இலக்கண தொழிற்பாடு? தானுங்கிறது என்னன்னு பார்த்தோம். அன்னைக்கு பார்த்தோமே. படற்கை தச்சுட்டு பேசு. அதைத்தான் படற்கை தச்சுட்டு பேர்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம். படற்கை தச்சுட்டு பேர் என்ன? படற்கை தச்சுட்டு பேர் என்ன? படற்கை தனை சுற்றுவதற்கு பயன்படுகின்ற பெயர் படற்கை தச்சுட்டு பேர். இது எழுவாயை குறிக்கும், அது படற்கையில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக செய்யுங்க. உதாரணம் 2 3 கொடுத்துட்டீங்கன்னா சரி. 2 புள்ளிகளுக்கு தானே. ஓவரா நம்ம 5 புள்ளிகளும் எழுத வேண்டிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு விளக்கம் தேவையில்லை. போதைப் பொருள் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். செய்வினை வாக்கியமா மாற்றுங்க. செய்வினை மாத்துங்க. போதைப் பொருள் கடத்த முயன்ற இருவர் போலீஸ் ம். இது செய்வினையில இருக்கு, செயற்பாடு செய்வினை வாக்கியம். இது செயற்பாடு வினையில் தான் இருக்கு. செய்வினையா மாத்தணும். போதைப் பொருள் கடத்த முயன்ற இருவரை கைது செய்தனர். போதைப் பொருள் கடத்த முயன்ற இருவரை கைது செய்தனர். யார் கைது செய்தனர்? போலீசார் கைது செய்தனர். அதுல வந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர்னு வரும். போலீசாரா விலங்குது, அது மறைஞ்சிருக்கு. அது நம்ம வெளிப்படை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. தீர், தா ஆகிய வினைச்சொற்கள் ஒவ்வொன்றின் அடியாகும் பிறக்கும் இவ்விரு பெயர் சொற்கள். தீர்ல இருந்து ஒரு பெயர் சொல் சொல்லுங்க. தீர்த்தம். பார்த்தீங்களா? அதான் சொல்றது. தீர்த்தம் அது வருமா? தீர்த்தம்ங்கிறது அது ஒரு இது. அது தீர்த்தம்ங்கிறது ஒரு தீர்த்தம்னா என்னது? அது ஒரு கோபுரத்துல எல்லாம் ஊற்றுவாங்க தண்ணியை தீர்த்தமா. நம்ம அது இறைவன்ட இது அருளாட்சி கிடைச்சுங்கிற மாதிரி நம்ம தீர்த்தம்ங்கிறோம். அது பேரே தீர்த்தம் தான். தீர்ங்கிறது தீர்க்கிறது. அதுல இருந்து உருவான தீர்த்தங்கிறது இடுகுறி பேர். தீர்ல இருந்து உருவாகக்கூடியது. தீர்ப்பு தீர்ப்பு வேற, தீர்வு அந்த மாதிரி வரும். தா அப்படிங்கிறதுல பெயர் சொல்ல மாத்தினா தாடியா? தாடம். தாரம். தாரமா? தாரம்னு என்ன பிள்ளைகள்? வைஃபை தானே தாரம்னு சொல்லுவாங்க, மனைவியை தான் தாரம்னு சொல்லுவாங்க. அப்ப தாரம்னா தா பிளஸ் ரம்னு பிரிப்பீங்க. தருதலா தாரம்? யோசிங்க. தனிமை. தனிமையா? தாங்கிறது தாவரம். தாவரம் சார். நல்லா கவனிங்க. தாய் வினை சொல்ல தாவ பாருங்க. தாவரம்னா தாவரம்னா அது ஒரு பெயர் பிள்ளைகள். தாவரம் அது தரக்கூடிய வரம் அது. தாங்கிறது பெயர் சொல்லா இருக்கக்கூடிய வகையில் அமையணும். தீர் எப்படி தீர்ப்புன்னு வந்துச்சு? தீர்வு வினை சொல்ல இருக்க மாதிரி சாரி, தாங்கிறது வினை சொல்ல இருக்கிற மாதிரி அமையணும். வினை சொல்லி அடியா வரணும். நீங்க எழுத்தா பார்க்கணும். தாவனா என்கின்ற எழுத்து முதலாவது அப்படின்னு கேட்கல நானே. தாகி வினை சொற்கள் ஒவ்வொன்றின் அடியாகும் பிறக்கும் இவ்விரு பெயர் சொற்கள். இதுல இருந்து பெயர் சொல்ல உருவாக்கணும். சரி, உங்களுக்கு விளங்க மாட்டேன் என்ன சொல்றேன்ட்டு. பிள்ளைகள் தாங்கிறது எழுத்தா பார்க்காதீங்க. அது ஒரு வினையா பாருங்க. தானா என்னது? இங்கிலீஷ்ல தாக்கு என்ன சொல்றது? கிவ்னு சொல்றோம். அந்த கிவ்வா பாருங்க. நீங்க தாவனா எழுத்தா பாக்குறீங்க. ஓகே.
சொல்லுங்கப்பா, பெயர் சொல்லின் வகைகளை சொல்லுங்க. ஆக்க பெயர், கூட்டு பெயர். ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், மாற்றுப் பெயர். தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர். சரியா? அப்ப வினையாளனையும் பெயரும் தொழிற்பெயரும் பெயர் சொல் வகைகளா இல்லையா? வகையா இல்லையா? ஓ சார். அப்ப வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் கருத்தாயும் காட்டுறது வினையாளனையும் பேர். வினையடியாக பிறந்து வினையும் வினை நிகழும் நிகழாமையும் காட்டுறது என்னது? தொழிற்பெயர். இப்ப இதுல இருந்து உருவாக்கலாம் தானே பிள்ளை நம்ம? தருதல், தந்தவன், தருகின்றவன், தராமை. தருகின்றமைன்னு சொன்னா அது பிழையா போயிருமா? விளங்குதா? தெளிவா? தாமரை வராதோ சார்? அதான் சொன்னேன் பிள்ளைகள், தாமரை எப்படி வரும்? தாமரை பிரிச்சு எப்படி வரும்? தாமரைய பிரிங்களே, தாமரையை பிரிக்கணுமா முதலாவது? அது வந்து இடுகுறி, அது வந்து பகுபதமா பகாபதமா? தா பிளஸ் மறைனா பிரிப்பீங்க. பேரே தாமரை தான். அந்த தாங்கிறது எழுத்து தான். சரியா? தாங்கிறது வந்து வினையா வர மாதிரி கேட்டேன். இப்ப இது இந்த தாங்கிறது ஆ விளங்கல? தருவானையா? தந்தவன், தராதவன், சரியா? தருபவன், தராமை, அது எல்லாமே வரும். அதாவது தொழிற்பெயரும் வினையாமை பேர் அமைச்சிங்கன்னா போதும். மற்றபடி மற்றொரு பெயர் சொல்ல அமைக்க இயலாது. அப்படி இல்லை ஒன்றும். சரியா? ஓகே, தெளிவா பிள்ளைகள்? அப்ப விஷயங்கள். அப்புறம் கவிதையை படித்து அனுபவிக்க விரும்புவோர் மொழியறிவு பெற்றவராதல் வேண்டும். இவ்வாக்கியத்தின் பெறும் விரும்புவோர் பெற்றோர் என்பது என்னது? அது வினையாளனை பெயர். விரும்புவோர்னா என்னது? பெற்றோர்னா வினையாளனை பெயர். நான் படிப்பிக்கணும்னு சொல்லினேன். விரும்புவோர்னா என்னது? விரும்பும் அந்த மாணவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், இலக்கியவாதிகளாக இருக்கலாம். பெற்றோர்னா பெற்ற என்னது? அது வந்து பெற்ற அவருங்கிறது எந்த இடத்துல வரும்? பெற்றவர் எவரோ அது பெற்றவர். அதாவது கவிதை படித்து அனுபவிக்க விரும்புவோர் மொழியறிவு பெற்றவராதல் வேண்டும். இவ்வாக்கியத்தின் பெறும் விரும்புவோர் பெற்றவர். சரியா? அப்ப பெற்றவர்னா யாரு? பெற்றவர் யார்? பெற்றவர் தான் யாரு? ஒரு தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், மாணவனா இருக்கலாம். விளங்குதா? அப்படி வரும். வந்தவன் போனவன் மட்டும் இல்ல வினையாளனின் பேர். இந்த மாதிரியும் வரும். நான் என்ன சொல்றேன் விளங்குதா பிள்ளைகள்? நான் அன்னைக்கு விளங்கப்படுத்திட்டேன். நான் அன்னைக்கு வினையாளன் பேர் படிக்கும்போது தான் சொல்றேன். விளங்காட்டி கேளுங்க, சொல்றேன். விரும்புவோர் பெற்றவர் அப்படிங்கிறது வந்து வினையாளனையும் பெயர். சரியா? அது ஏன்னு நான் சொல்றது விளக்கமா இல்லையா உங்களுக்கு? விளக்கம் இல்லாட்டி கேளுங்க, இன்னொரு தடவை சொல்றேன், பிரச்சனை இல்லை. விளக்கம் அது விரும்புவோர் பெற்றவர் வினையாளனின் பேரா ஏற்றுக்கொண்டீங்களா? திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார். அதாவது இப்ப வந்தவன் அப்படின்னா வந்த குமார்னு தானே சொன்னோம். அந்த அவன்கிறது குமார குறிக்குது, ஒரு மாற்று பேரை குறிக்குதுன்னு தானே அதை வினையாளன் பேரா அன்னைக்கு பார்த்தோம். சொன்னேன் இல்லையா? ஓகே. இங்கு விரும்புவோர்னா இப்ப பெற்றோர்னா பெற்ற ஓர். அந்த ஓர் எதை குறிக்குதுன்னு கேட்டா தாய் தந்தையில குறிக்குது. தாய் தந்தைங்கிற பெயர் சொற்களை குறிக்குது. அந்த ஓருங்கிறது அந்த சொல், அது விகுதி. விளங்குதா? விரும்புவோர்னா விரும்பும் ஓர் யாரு? கவிதையில படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம் அல்லது ஆசிரியர்களா இருக்கலாம். பெற்றவர்னா யாரு? பெற்றவர்னா பெற்ற அவர் ஆசிரியரா இருக்கலாம் அல்லது ஆசிரியரா இருக்கலாம். யாரென்னா போட்டு அதை நிரப்பலாம். அந்த இடத்துல ஒரு மாற்று பெயரை நம்ம போடணும். அவருங்கிறது இன்னொரு பெயரா இருக்கும். அதுக்கு பதிலாக இங்க வந்து அவர் ஓர்னு வருது. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? விளங்குதா? விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள், விளங்காம போயிடாதீங்க. ரிசல்ட்ஸ் விளங்காம போயிடும். எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? சரி, திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். கவனிங்க பிள்ளைகள், கொஞ்சம் குழப்பமா கவனிங்க. இங்க பாருங்க, வினையாளனின் பேர் என்னன்னு கேட்டா திரும்ப ஒருக்க சொல்ற, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வரக்கூடியது. இப்ப வினையடியா பிறந்து வினையையும் காலத்தையும் கர்த்தாவையும் காட்டுறது தான் வினையாளனையும் பெயர். சரியா? ஓகே, கவனிங்க. வந்தவன் அப்படிங்கிறது வந்து ஒரு வினையாளனையும் பெயர். வந்தவன், வந்தவள், இதெல்லாம் என்னது? வந்தவனை, வந்தவனுக்கு வேற்றுமை உருவு சேர்த்து சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல ஏன் வினையாளனையும் பெயர்னு ஏன் சொல்லணும் உங்களுக்கு விளக்கம்னு கொடுத்தேன். சரியா? குமார் வந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி வாக்கியம். குமார் வந்தானுங்கிறது தனி வாக்கியம். சரியா? இங்க குமார் எழுவாய் வந்தானுங்கிறது வந்து பயனிலை. சரியா? எனவே இங்க நம்ம குமார் வந்தான் அப்படிங்கிறத இப்ப நான் சொன்னேன், ஒரு உதாரணம் சொன்னேன்.
உதாரணமாக இப்போ கலைமதி வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, உங்களோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. உங்களோட அப்பாவை கேட்கும்போது நீங்கள் வந்து சொல்றீங்க அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்கிறீங்க. சொன்னோன்னா அவர் போயிட்டாரு. சரி, ஓகே, நான் அவர் வந்தோன்னு வரேன்ட்டு. அப்பா வந்து கலைமதிட்டு கேட்குறாரு, யாராவது என்ன தேடி இருந்தாங்களா? ஆமாப்பா அப்படின்னு. யார்? குமார். சரி, குமார் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அவன் அப்படின்னும்போது வந்த அவன் சென்று விட்டான்னு சொல்றீங்க. வந்த அவன்னு சொல்லுது. எப்படி? வந்த அவன் சென்று விட்டான்னு சொல்லுது. எப்படி சொல்லியிருக்கணும்? வந்த குமார் சென்று விட்டான்னு தான் சொல்லியிருக்கணும். சொன்னது எப்படி? வந்த அவன். விளங்குதா? எனவே இங்கு குமார் வந்தானுங்கிறது ஒரு வாக்கியம். இங்கே குமார் தனியாக இருக்கு, வந்தான் தனியாக இருக்கு. இது வந்து எழுவா, இது பயன், இது என்னது தனித்தனியாக இருக்கு. இதில் எந்த ஒரு சேதமும் ஏற்படல குமாருக்கோ வந்தானுக்கோ. ஆனால் இங்கே வந்த அவன்னு சொல்லும்போது இந்த வந்தானுங்கிறது முற்று முற்று வினையாக இருக்கும்போது, ஒரு பயனிலை முற்று பயனிலையாக இருக்கும்போது, அது முற்று வினையாக இருக்கும்போது இந்த குமாருக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல. குமார் வந்தான் தான். ஆனால் இந்த இடத்துல வந்தான் அப்படிங்கிற அந்த வினை வந்த அப்படிங்கிற ஒரு எச்சமா மாறும்போது, வந்தங்கிறது எச்சமா இல்லையா? ஓ வந்தான் சரி. முற்றுப்புள்ளியில் வந்தங்கிறது எச்சமா இல்லையா? ஓ எனவே இந்த எச்ச வினையால் இந்த குமார் அணைந்து விட்டார். சரி, அந்த குமார் அணைந்து விட்டு இந்த குமாருக்கு ஒரு மாற்று பெயராக அவன் வருது. அவ குமார் வந்தான், இங்க வந்த அவன். இந்த அவன் எவன்? குமார். குமார். குமாருக்கு பதிலாக அவன் போட்டிருக்கோம். ஓ சார். அப்ப ஏன் அந்த இடத்துல குமார் இல்லாம போனாரு? இந்த எச்சமா அது வந்தங்கிற எச்சனால. வந்தான்னு தனியா இருந்தா குமார் முன்னுக்கு வந்திருப்பாரு. எனவே இந்த வந்து இதுல ஒரு மாற்று பெயர் வரும். இந்த அவன் வந்த அவள்னா அந்த அவள் மாலதியா இருக்கலாம், ஃபாத்திமாவா இருக்கலாம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக ஒரு மாற்று பெயர் வரும். மூவிட பெயர் மாற்று பெயர்னு சொன்னோமா இல்லையா? நம்ம அவன்கிறது எனக்கு படக்க இட பெயர், மாற்று பெயர். விளங்குதா? இதுதான் சாதாரணமான. பாருங்க, இது வினையடியாக பிறக்குது. வந்தவன் அப்படின்னு. இப்போ வந்த அவனை வந்தவன்னு பிரிக்கிறோம். சரியா? வந்தவனை என்னன்னு பிரிக்கிறோம்? வந்தவனு பிரிக்கிறோம். சரியா? கவனிங்க, வந்த அவனை வந்தவனு சேர்த்து எழுதிடுறோம். எனவே இந்த இடத்துல வரைவிலக்கணத்தை பார்த்தா இந்த வந்தவன் வினையடியா பிறக்குதா இல்லையா? வாங்கிறதுன்னு வினையடி வந்தவன்ல. வா பிளஸ் இந்தித் பிளஸ் அவன் தான் வந்தவன். வான்னு வினையடியா பிறக்குது. எனவே வினையடியா பிறந்து வினையை குறிக்குதா இல்லையா? வருதல்ங்கிற வினையை குறிக்குதா இல்லையா? வாங்கிறது குறிக்குதா இல்லையா? ஓ சார். குறிக்குது. அப்ப வந்தவனை வா பிளஸ் இந்தித்தவன்க. இந்தித்துங்கிறது கால இடையிலை. வந்தவன் என்ன காலத்தை குறிக்குது? இறந்த காலத்தை குறிக்குது. வந்தவன் ஏற்கனவே வந்தவன். சரியா? காலத்தை குறிக்குது. கர்த்தாவை குறிக்குதா இல்லையா? வந்தவன்கிற அவன்கிறது யாரு? ஒரு கர்த்தாவா இல்லையா? யார்? அந்த குமாரத்தனை அவன் சொல்றோம். இதுல ஒரு கர்த்தா இருக்கா இல்லையா? மாற்று பேரா இருக்கு. அவனுங்கிற மாற்று பேரா கர்த்தாவும் இருக்கு. விளங்குதா? இப்ப வினையடியா பிறந்து வினையையும் காலத்தையும் கர்த்தாவையும் குறிக்கிறது என்னது? வினையாளனையும் பேர். இப்ப விளங்கிச்ச வினையாளனை பேர் என்னன்ட்டு? ஓ சார் விளங்கிச்சு. ஓகே. இப்ப அதே அந்த ஐடியாவோட இங்க பாருங்க. அந்த பெற்றோர்னு சொல்றோம். பெற்றோருங்கில பெற்றோர் அப்படிங்கும்போது பெற்றோர், அதே மாதிரி சான்றோர், இப்படி யூஸ் பண்ணுவோமா யூஸ் பண்ண மாட்டோமா? நம்ம சொற்களை பெற்றோர் சான்றோர் யூஸ் பண்ணுவோமா யூஸ் பண்ண மாட்டோமா? யூஸ் பண்ணுவோம் சார். எனவே பெற்றோரை பிரிச்சு எப்படி வரும்? பெற்ற ஓர். எனவே அதுல அது ஒரு என்னது, அந்த இடத்துல அவன்கிறது சாதாரண தெரிஞ்ச விஷயம்னால நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓருங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டா, ஓர் அப்படிங்கிறது வந்து ஒரு விகுதி மாதிரி யோசிச்சுக்கணும். அந்த விகுதி எதை குறிக்குதுன்னு தான் பார்க்கணும். எனவே பெற்ற ஓருங்கிறது, இந்த ஓர் எதை குறிக்குது? தாய் தந்தையர். பெற்ற தாய் தந்தையர் அப்படிங்கிறத தான் இங்க தாய் தந்தையருக்கு ஒரு பொதுவான ஒரு சொல் விகுதி தான் இது ஓர். சான்ற ஓருங்க. அந்த ஓர் எது? ஓர் எதை குறிக்கலாம்? படித்தவர்களை குறிக்கலாம், அல்லது இலக்கியவாதிகளை குறிக்கலாம், ஆசிரியர்களை குறிக்கலாம். விளங்குதா? விளங்குதா? அப்ப பெற்றோர் சான்றோர் அதெல்லாம் என்னது? வினையாளனையும் பெயர். விளங்குதா? அவர் பெருமை பெற்றவர். சரி, அவர் பெருமை பெற்றவர்களை பெற்ற அவர் எவர்? அவர் எவராக இருக்கலாம். எவரு? ஒரு என்னது, பாரதியாரா இருக்கலாம், பாரதிதாசனா இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ள மறைஞ்சிருப்பாங்க. விளங்கிச்சா? அப்ப ஏன் விரும்புவோர் பெற்றவரை நம்ம வினையாளனையும் பேரா எடுக்கிறோன்ட்டு? தெளிவா? ஓ சார். தம்பிக்கு விளங்கிச்சா? யார் கேட்டது முதல்ல? ஓ. யார் அவர்? பேர் என்ன? பேர் சகின். விளங்கிச்சா? ஓ சார். இதுதான் பிள்ளை. இதை நான் நுணுக்கமா ஆராய்ச்சி பாருங்க. இலக்கணங்கள உள்ளுக்குள்ள போங்க. மேலோட்டமா ஆராய்ஞ்சா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க இயலாது நமக்கு. இது சாய்ஸ் பண்ண இயலாது உங்களுக்கு. ஆழம் இருக்கணும் ஒரு விஷயத்துக்கு.
விலங்குனா கொஞ்சம் ஆழமாக அதான் அந்த அந்த விஷயத்த நீங்கள் இப்போ அதை தான் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு விலங்கலை அப்படின்னா அந்த டைமில் முட்டாளாக தெரியுங்க மற்றவங்களுக்கு, பாரு இது தெரியல அப்படின்னு. ஆனால் நீங்கள் அது கேட்காம வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே முட்டாளாக தான் இருப்பீங்க. எக்ஸாமுக்கு வந்தாலும் ஐயோ இது தெரியாதுன்னு போயிடும். ஆனால் நீங்கள் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ மட்டும் தான் முட்டாள் போய் அப்புறம் புத்திசாலி ஆயிடுவீங்க. அதனால வெக்கப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் காசு கட்டி தான் வாரீங்க இங்கே, ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு தான். அதனால் நீங்கள் ஆழமாக கேளுங்க. அது எத்தனை தடவை சொன்னாலும் நான் சொல்லித் தருவேன், அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து தெரிஞ்சவங்களுக்கு இந்த செமினாரில் பிள்ளைகள், விளங்காதவங்களுக்கும் எனக்கு விளங்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் நம்ம செய்கிறோம். அது பிரயோசனமாக போகணும், அதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஓகே, அப்போ விளங்கிச்சா பிள்ளைகள்? ஓ சார். அதே மாதிரி இந்த கொஞ்சம் கேள்வி இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும் தான். பின்வரும் வினையிடைகளை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினைச்சமா மாற்றுக. இது தெரியும் தானே, ஏற்கனவே பார்த்து தானே. நில்னா செய்யக்கு மாத்தினா நிற்க, வானா வந்த, போனா போக. அதே செய்துக்கு மாத்தினா நின்று, வந்து, அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே, அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்விகள் தான் பிள்ளைகள். அதனால பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மற்றதெல்லாம் பாருங்க தான். அதே மாதிரி எழுத்துப்பிள்ளை கண்டுபிடிக்கிறது வரும் தான், பாருங்க. எழுத்துப்பிள்ளை கண்டுபிடி சித்தரித்தார், இது என்ன எழுத்துப்பிள்ளை? குயிக்காக சொல்லுங்க. இத் இத்துல சித்திரித்தான்னு வரும். சரியா? சிரித்தான் சார். சித்தரித்தார்னா சித்திரித்தார். மகளிர்ல லீனா பிழைச்சு, அத்திவாரத்துல அத்திபாரம்னு வரும். சியாக்காயில சிகைக்காயின்னு வரும். செய் நண்டில இந்தனா வரும். செய் இன்னன் இந்தனா வந்து தான் செய் நடின்னு வரும். கம்பளி அல்ல கம்பிளி, தாவாரம்ல தாழ்வாரம், சொற்பனம்ல சொப்பனம், எண்ணெய் அல்ல எண்ணெய், அருவாள் அல்ல அறிவாள், கொப்பளம் அல்ல கொப்புளம். விளங்குதா? இப்படி எழுத்து பிள்ளைகள் கண்டுபிடிக்க தெரியுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? இப்படி தான் பிள்ளைகளை பாருங்க, பெரிய நிறைய கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். சரியா? அப்போ எழுத்துப்பிள்ளை கண்டுபிடிக்கிறது, என்னது பொருள் மயக்கம் கண்டுபிடிக்கிறது, சரியா, இலக்கண ரீதியாக பார்க்கறது, விளங்குதா? அப்போ இதெல்லாம் செஞ்சு போடலாம். அப்போ அஞ்சு அஞ்சு இவ்வளோ கேள்வி, ஒரு குறைஞ்சது ஒரு 50 கேள்வி பார்த்துருக்க மாட்டாங்களே. 50 கேள்வி இன்னைக்கு 5 கேள்விக்கு தான் இவ்வளோ தயார்படுத்தணும். இவ்வளோலாம் நீங்கள் அறவே படிக்காமல் இருந்தாலும் ஒரு தெளிவு ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு. இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே. அதுக்கு நம்ம அடுத்து வந்து சிறு குறிப்பு ஒன்று வரும், அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்சிக்கு பார்க்கும்போது நம்ம தியரிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கோம். விளங்குதா அப்படியே? அதன் அடிப்படையில் நம்ம ஒரு பெரிய ஒரு தலைப்பை பார்த்து முடிச்சிருக்கோம். சரியா? ஒரு பெரிய கேள்வியை பார்த்து முடிச்சிருக்கோம். 15